ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே குடி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு காலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்ததான இந்த ஒரு மாபெரும் ஒரு நாளில் கூட மீண்டுமாக அவருடைய சத்திய பாடங்களை பார்ப்பதற்கும் நம்முடைய சகோதர அன்பினை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கொடுத்ததான இந்த ஒரு நாளுக்காக கூட மீண்டும் நம்முடைய இரட்சகர் மூலமாகவே நம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த நாளில் நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்துடைய ஒரு சுருக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ த புக் ஆஃப் லெமன்டேஷன்ஸ், அதாவது புலம்பல் புஸ்தகத்துடைய ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ புலம்பல் புஸ்தகத்தில் மட்டும் அந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை மட்டும் பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இது வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான ஒரு அறிமுகமாக எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இந்த புஸ்தகத்தை இப்போ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்முடைய யூத் கன்வென்ஷனுக்கு சகோதரர்கள் கொடுத்துருக்க புஸ்தகம் இதுவும் ஒன்று. பட் கேள்வி பதில்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக வசனமே நம்ம என்னவாக இருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் என்ன மாதிரி கோணத்தில் நம்ம இந்த புஸ்தகத்தை அணுக போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல புலம்பல் புஸ்தகத்துக்கு உண்டான அந்த அதிகாரத்தில் கூடிய பிரிவுகள், அந்த பிரிவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாராம்சம், அதில் ஒவ்வொரு அதிகாரம் முடியும் பொழுதும் அதில் இப்போ இருக்கக்கூடிய பிக் பிக்சர், இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிறைவேறுதலான காரியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, புலம்பல் புஸ்தகத்துக்கும் யூத ஜனங்களுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கலவையான ஒரு பாடமாக தான் இருக்கும். அதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும், புஸ்தகத்துடைய பிரிவுகளும் இருக்கும், அதே தருணத்தில் இதோடைய ஃப்யூச்சர் நிறைவேறுதல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்குண்டான ஒரு தீர்க்க தரிசன கோணமும் கூட இந்த பாடத்தில் இருக்கும். கொஞ்சம் பெரிய பாடமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நம்ம கவனத்தை நம்ம என்ன பண்ண வேணாம், சிதற விடாமல் இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டுமாக நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். யோசுவா 23ஆம் அதிகாரம் வசனம் 15, அதுக்கப்புறம் 16. யோசுவா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் பாருங்க, யோசுவா புஸ்தகத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா வந்து கானான் தேசத்தில் செட்டில் ஆகிட்டீங்க, அந்த 40 வருஷம் ஜேர்னி முடிச்சுட்டு இப்போ நல்லா இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆவீங்க, அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக உங்களோட செயல்கள் இருக்கும் பொழுது கட்டாயம் தேவன் உங்களை என்ன பண்ணுவார்னா இந்த தேசத்திலேருந்து நிர்மூலமாக்குவார் அப்படின்னு கிட்டத்தட்ட நேபுகாத் நேச்சரை வந்து பண்ணக்கூடிய காரியத்தை பல வருடங்களுக்கு முன்பாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே வெளியரங்கமாக பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை மறப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான். பாருங்க, கிளியரா சொல்றார். அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்க என்ன ஆவீங்க, சீக்கிரமா அழிஞ்சிருவீங்க. ஸோ இதே போல நடந்துச்சு. நேபுகாத் நேச்சார் வந்தார், இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணார்னா முற்றிலுமாக அவர் சூறையாடினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த தருணத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புலம்பல். இந்த புஸ்தகத்துக்கு நிறைய பேர்கள் வைக்கலாம். ஒன்று புலம்பல் புஸ்தகம், இன்னொன்று எரேமியாவுடைய புலம்பல் இல்லைங்களா, த லெமன்டேஷன் ஆஃப் ஜெரேமியான்னு சொல்லலாம். இன்னொரு யூதர்கள் இந்த புஸ்தகத்துக்கு இல்லை, ட்ரெடிஷ்னலாக அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் என்ன, ஒரு டேட்டை என்ன வைக்கிறாங்கன்னா அவங்க பேராக வைக்கிறாங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஷா பா ஏவ் அப்படின்றாங்க. ஏவ் அப்படிங்கிறது ஒரு மாதம், யூதர்களுடைய மாதத்தில் ஒன்று, 5வது மாதம். பர்டிகுலராக அதில் 9ஆம் தேதியை அவங்க வந்து துக்க நாளாக யூதர்கள் அனுசரிக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சரித்திரத்தில் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், யூதர்களுக்கு 12 மாதங்கள் கரெக்டுங்களா. ஆனால் மாதத்தில் தேதிகளை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளை மாதிரி 30, 31 இருக்காது, 29, 30 டேட்ஸ் மாறும். அந்த எண்ணிக்கைக்காக அவங்க எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ்னு நினைக்கிறேன் 13ஆவதாக ஒரு மாதத்தை ஆட் பண்ணிக்குவாங்க. ஆதாருங்கிற மாதத்துக்கு அடுத்து 13ஆவது மாதம் வே ஆதார் அப்படிங்கிற ஒரு மாதத்தை ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது யூதர்களுடைய பொதுவான 12 மாதத்துடைய பேர். மேலே சண்டே கிளாஸில் கூட சகோதரர்கள் சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா பிரிண்ட் எடுத்து இதை ஒட்டியிருக்காங்கன்னு பார்க்குறோம். நமக்கு தேவையான மாதம், நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசான் தெரியும். நிசான் அல்லது ஆபிப்
பஸ்கா காலத்தில் படிப்போம். அடுத்து வந்து பார்க்கும்பொழுது திஸ்ரி தெரியும் இல்லைங்களா? திஸ்ரிக்கு இன்னொரு பேர் இருக்குது. 7வது மாதத்தில் பண்டிகைகள் நிறையா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். சில மாதங்களுடைய பேர்கள்லாம் பைபிளில் டைரெக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற மாதம் எதுன்னா ஏவ் அல்லது ஆவ், நம்ம எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். 5வது மாதம் தம்மூஸ்ன்ற 4வது மாதத்துக்கு அடுத்து. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க யூதர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 4வது மாதமாகிய தம்மூஸுடைய ஒரு அந்த மந்த்துடைய 17th டே அந்த மாதிரி டைம்லேயே இவங்க ஒரு 3 வாரம் துக்கம் அனுசரிப்பாங்க. அந்த 3 வாரம் துக்கம் அனுசரிக்கிறது எக்ஸாக்டாக எங்கே வந்து முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏவ் அல்லது ஆவுன்னு சொல்லக்கூடிய அந்த 5வது மாதத்துடைய 9ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய துக்க நாளாக அவங்க அனுசரிப்பாங்க. ஸோ சமீபத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2, 3 நமக்கு தெரியும். யூதர்களுடைய டேட்டை ஒரு நாளில் என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆகஸ்ட் 2 அல்லது 3, அதாவது 2உடைய துவக்கம் 3உடைய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 6 ஈவினிங். ஸோ இந்த டேவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதிக்கு முன்பாக வந்து உட்காந்து ஒரு எளிமையான உடையில் எதையுமே பெருசாக அவங்க இது பண்ணாமல் இந்த எரேமியா எழுதின இந்த புலம்பல் புஸ்தகத்தை ரொம்ப சத்தமாக வாசிப்பாங்க. இது ஒரு நாள் அல்ல, எவ்ரி இயர் வந்து இதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்கள் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன் செஞ்ச காரியங்களை எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய துக்கங்களை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதை குறித்து ஒரு சில விளக்கங்கள் மட்டும் நம்ம தமிழ் பகுதியை வாசிச்சோம். டிஷா பாவ் என்பது யூதர்களுக்கு துக்கம் அனுசரிக்கும் ஒரு நாளாகும். இது இஸ்ரேல் அனுபவித்த பல துயர சம்பவங்களை நினைவு கூறும் ஒரு காலமாகும். குறிப்பாக யூதர்கள் பெரும்பாலும் 5 பேரழிவுகள் என்று குறிப்பிடப்படும் ஒரு தொகுப்பு நிகழ்வுக்காக துக்கம் அனுசரிக்கிறார்கள். பாருங்க, இது இன்னைக்கு டேட்க்கு நம்ம எடுக்கிறோம். 2025 நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமாக சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும் பொழுது அநேக துக்க நிகழ்வுகள் யூதர்களுடைய சரித்திரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அதில் விசேஷமாக 5 முக்கியமான நிகழ்வுகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நினைவு கூறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த டேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வீக்ஸில் அதுலேயும் பர்டிகுலராக அவங்க என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த லாஸ்ட் டேயில் என்னெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா பாருங்கள், சில விளக்கங்கள் இருக்குது. என்னென்னா அந்த 24 ஹவர்ஸில் வந்து அவங்க தங்களை சுத்திகரிச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அழுக்காக தான் என்ன பண்ணுவாங்க காணப்படுவாங்க. அதே போல் வந்து பார்க்கும் பொழுது எந்த வகையான ஒரு உறவு முறைகளும் எந்த வகையான ஒரு 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 பாச பிணைப்புகள் அவங்களுக்குள்ளே காணப்படாது, தனிமையாக என்ன பண்ணுவாங்கன்னு இருப்பாங்க. அதே போல் வந்து பார்க்கும் பொழுது நல்லா உயர்ந்த காலணிகள், அப்புறம் வந்து இறைச்சி சாப்பிட்றது, ஒயின் குடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே தங்களுக்குன்னு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி அவங்க கருதக்கூடிய எதையுமே பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் எல்லாரும் ட்ரெடிஷ்னலாக இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது, இதை குறித்து இன்னும் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதர்களுக்கு நம்ம பார்க்குறோம் அவங்க தோரா இருக்குது, தோரா எல்லாமே இன்னொன்று இருக்குது மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விளக்க உரை மாதிரி. அதில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங்கில் கூட என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 5 வகையான ஒரு துயர சம்பவங்கள் யூதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதற்காக அவங்க தெய்வீக ஒரு நீதி அங்கே செயல்பட்டுருக்கு. அதே தருணத்தில் தங்களுடைய துக்கங்களை வெளிப்படுத்துறதுக்காக அந்த திஷா பா ஏவ் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த என்ன சொல்கிறதுனா த மார்னிங் டேன்னு சொல்லுவாங்க, அதாவது புலம்பக்கூடிய ஒரு துக்க நாள்னு சொல்கிறாங்க, அதை அனுசரிக்கிறாங்க. அது இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜூலை 22 மற்றும் 23. வழக்கமாக ஜூலை ஆகஸ்டில் தான் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வரும். கம்மிங் இயரில் வந்து ஜூலை 22 அல்லது 23 வந்து அது ஃபால் ஆகுது அப்படின்றாங்க. சரி, அப்படி என்ன பெரிய துக்க நிகழ்வுகள் இதில் வந்து நடந்திருக்கு? இது எல்லாமே சரித்திர கோணத்தில் தான் யூத ரபிமார்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு வேதாகமத்தில் எக்ஸாக்டாக, ஏன்னா சரித்திரம் தானே, அந்த ரெக்கார்டு இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல் ஒரு துக்க நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் கானானை என்ன பண்ணாங்கன்னா சுற்றுனாங்க. பர்டிகுலராக ஒரு 40 நாள் வேவு பார்த்துட்டு 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்லுவாங்க. அவர்கள்லாம் ராட்சதர்களாக இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் துர்ச்செய்தி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சுற்றுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 38 வருஷம் சுற்றுவாங்க. டோட்டல் கணக்கு நம்ம எடுத்தோம்னா 40 இயர்ஸ். அவங்க சுற்றக்கூடிய இந்த காலம், இந்த இது அவங்களுக்கு துக்க நிகழ்வு தானே, ஒரு பனிஷ்மெண்ட் தானே. இது நிகழ்ந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் குறிப்பிடுறாங்க. யூதர்களுடைய ட்ரெடிஷ்னல்லே அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இந்த ஆவு மாதத்துடைய 9ஆம் தேதி இந்த திஷா பா ஆவுன்ற நிகழ்வை ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நடந்தது அந்த டேட் தான். சரி பிரதர், இது நடந்துச்சு, இதில் என்ன பெரிய துக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சுற்றுனாங்க, பனிஷ்மெண்ட். இது மாத்திரம் இல்லை, யூதர்களுடைய சரித்திரத்தில் நிகழ்ந்த மேஜர் நிகழ்வு எல்லாமே இதான் தேவனுடைய டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது அந்த 1 டேயில் பர்டிகுலராக நடந்திருக்கு.
அது எப்படின்னு நம்மளால் இந்த பாடம் படிக்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம். அதே போல் நமக்கு தெரியும் யூதர்களுடைய நிகழ்வுலேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வு, இந்த பாடத்தோட தொடர்புடையக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நேபுகாத்நேச்சார் தேசத்தை என்ன பண்ணாருன்னா சூறையாடினார். நம்ம பார்க்குறோம் 606 BCயில் இது நிகழ்ந்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்வு சில சரித்திர புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 586 BCன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த நிகழ்வை நம்ம கவனிக்கும் போது இதுவும் அந்த தேவாலயம் தீக்கு இரையாக்கப்பட்ட நாள் பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக எந்த டேல இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுவும் அந்த ஆவ மாதம் 9ஆம் தேதி. அல்லது நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் வருதோ பண்ணிக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. இங்கிலீஷில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆவுந்தால் சொல்கிறாங்க, திஷாபா ஆவுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆவு மாதத்தில் 9ஆம் தேதியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. சாலமோன் கட்டினார் இல்லைங்களா தேவாலயம். தேவன் தாவீது நினச்சார், நான் பெரிய மாளிகையில் இருக்கிறேன், தேவன் கூடாரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மூலமாக தேவனுடைய கிருபையில் கட்டின ஒரு ஆலயம் எக்ஸாக்டாக நேபுகாத்நேச்சார் மூலமாக அங்கே சூறையாடப்பட்டுச்சு. ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பனிமூட்டுகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்வும் நிகழ்ந்தது எந்த டேயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவு மாதம் 9ஆம் தேதி. இதையும் யூதர்கள் அந்த துக்க நாளில் இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இந்த நிகழ்வு நடந்த டைம்லேருந்து கொஞ்சம் வருடங்களுக்குள்ளேயே எரேமியா இந்த புலம்பலை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பாடுறாங்க. அப்படியே நம்ம பேரலெல்லாம் புலம்பல் புஸ்தகத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம சரித்திரத்துலேருந்து. ஸோ இந்த புலம்பல் புஸ்தகத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேபுகாத்நேச்சார் தேசத்தை சூறையாடி ஆலயத்தில் கூடிய பனிமூட்டுகளை எடுத்துட்டு ஆலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போன டைமில் எரேமியா பார்க்குறார், எப்படி இருந்த தேசம், எப்படி இருந்த ஆலயம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் புலம்பக்கூடிய ஒரு போயட்ரி, ஒரு பாடல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலம்பல் புஸ்தகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹீப்ரூவில் இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது முக்கியமாக சில 5 அதிகாரங்களில் ஒரு 3 அதிகாரங்கள் எந்த வார்த்தையோடு தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கா அப்படின்றாங்க. EIKEKAHன்னு சொல்லலாம், EICHAன்னு சொல்லலாம், நம்ம எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட தொங்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க எபிரேய பதத்தில். பாருங்கள், இந்த விளக்கங்கள் படிக்க வேணாம், நம்ம நேரம் கருதி நம்ம அப்படியே நம்ம ஓரலாக சொல்கிறோம். எபிரேய புஸ்தகத்துடைய மூலத்தில் கவனிக்கும் போது இந்த ஏக்கா அப்படின்றதால எக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பொருள் ஆங்கிலத்தில் ஹவு, எப்படி இது நடந்துச்சு, ஹவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யூதர்கள் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஃப்யூச்சரே அங்கே காணாமல் போகுது. இதோடைய ஆங்கில பதத்தை கொடுக்கும்போது ஹவு அப்படின்றாங்க, எக்கா அப்படிங்கிற சில அதிகாரங்கள் 5 அதிகாரத்தில் பர்டிகுலராக சில 3 அதிகாரங்கள் துவங்கும்போது இந்த வார்த்தையோடு தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா துவங்குது. இந்த லெமன்டேஷன் புக்கவே அவங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லெமன்டேஷனை எக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் எபிரேய மாற்று பெயர் இதோடைய இன்னொரு மூல வார்த்தை பார்க்கும்போது ஜினோத் அப்படின்றாங்க. ஜினோத் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா புலம்பல் அல்லது துக்க பாடல்கள் அப்படின்றோம். இதில் மட்டும் இல்லை, இதோடைய கிரேக்க தலைப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிரேக்க தலைப்பில் த்ரினோய் அப்படின்றாங்க. த்ரினோய் அப்படின்னா இந்த இறங்க பாட்கள், நம்ம பாக்கள்ன்ற தமிழ் வார்த்தை நமக்கு தெரியும் இல்லைங்களா, பாடல்கள் தான் அப்படி சொல்லுவோம், புலம்பல்கள் அப்படின்றாங்க. ஹீப்ரூவில் கிரீக்கில் எதில் எடுத்தாலுமே இது ஒரு பாட்டு, துக்க நாளுக்கு உண்டான ஒரு பாடலாக பார்க்குறாங்க. இதோடைய லத்தீன் தலைப்பு கூட த்ரெனே அப்படின்றாங்க. அப்படின்னா கண்ணீர் அல்லது புலம்பல். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இதோடைய ஆங்கில தலைப்பு நமக்கு தெரியும், எரேமியாவுடைய புலம்பல்களாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இந்த புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எத்தனை அதிகாரங்கள் இருக்குங்க? 6. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க, பார்த்துக்கிறேன். 5 அதிகாரங்கள் இருக்குது இந்த புஸ்தகத்தில் இல்லைங்களா. 5 அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம் வரக்கூடிய நாட்களில். ஸோ நிறைய வசனங்கள் இருக்குது. பர்டிகுலராக 3ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பெருசு, ஒரு 60 வசனங்களுக்கு மேலே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 5 அதிகாரத்தில் கூடிய சுருக்கங்களை நம்ம பார்க்கலாம். பார்க்கும்பொழுதே சரித்திரத்தில் என்ன நடந்துச்சு. ஏன்னா இப்போ பார்க்குறோம் 606 BCக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் பாடுறாரு பாட்டான். அங்கே இருந்த சரித்திரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2025 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை தேவன் எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே வச்சுருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் சாப்டர் என்ன பேசுது, இந்த புலம்பல் புஸ்தகத்துடைய முதல் அதிகாரம் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரம் அழிஞ்சிருச்சு, ஆலயம் தீ கொளுத்தப்பட்டுருச்சு, எல்லா பனிமூட்டுகளும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எரேமியா அதை பார்க்குறார். ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துடைய ஒரு புலம்பலின் குரலாக அங்கே எரேமியா என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொயட்ரி மாதிரி ஒரு விஷயத்த உள்ளத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா தேவன் சார்பாக பேசுகிறார். தேவன் இந்த புஸ்தகமாகவே இன்றைக்கி நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கார். ஸோ இந்த புஸ்தகத்தினுடைய முதல்
அதிகாரம் எதை பற்றி பேசுதுன்னா எருசலேமுடைய பாலடைந்தல், த டெசலோஷன் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்றாங்க. அப்படின்னா எருசலேம் அழிஞ்ச விஷயத்தை பற்றி தான் ஒரு ஃப்ரேஸாக நிறையா மெட்டஃபர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஊமை மாதிரி கவிதை மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முதல் அதிகாரத்தை இந்த பிரிவுகள் எல்லாமே நிறைய பிரிவுகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் மூணு வசனமாக பிரிக்கலாம். நமக்கு ஒரே சப்ஜெக்ட்டுங்கிறனால ரொம்ப எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்பொழுது 2 விஷயங்களாக பிரிக்கலாம். ஒன்று, எரேமியா ஃபஸ்ட்டு துக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தேசத்தை பற்றி நிறைய உருவகமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு. அடுத்தது எருசலேமே பாடின எப்படி இருக்கும், என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, என்னை நேசித்த காதலர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசமே பாடுற மாதிரியான ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2 விஷயம், எரேமியாவுடைய துக்கம் அந்த வசன பகுதிகளை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ஜெருசலேமுடைய துக்கம், இது 2 தான் அந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்குறோம். சரி, என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த புஸ்தகத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய உருவகமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தனிமையான ஒரு விதவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதே போல் ஒரு இளவரசி அடிமையாகி போயிட்டா அப்படின்னு, ஏன்னா இதெல்லாமே ரியாலிட்டி தானே, யூதர்களுக்கு நடந்தது தானே, நடந்த விஷயத்த லிட்டரலாக அங்கே பேசிகிட்டு இருக்கார். அடுத்து ஒரு பெண் ரொம்ப வீப்பிங், அழுகக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே போல் ஒரு காதலிக்கு துரோகம் நிகழ்ந்தால் எப்படி இருக்கும், அவர்களை நேசித்த காதலர்கள் எல்லாருமே, விச் மீன்ஸ் என்னென்னா நிறைய நாடுகளை நம்பி இருந்தாங்க, சுற்றி எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஜெருசலேம் இப்போ பாலா என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, ஒரு துக்கிக்கிற ஒரு கன்னி அல்லது பாலான நகரம் சொல்லி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. பாவத்தினால கலங்கி போய் இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு உருவகமாக பேசப்படுது. அடுத்து யாருமே பக்கபலமாக இல்லை, துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பெண் அப்படிங்கிற வார்த்தை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டாக பார்க்குறோம். அந்த டைமில் ஜெரேமியாவுடைய கண்டிஷனை நீங்கள் கவனித்து பார்க்கும்பொழுது ரொம்பவும் கஷ்டம். அந்த கஷ்டத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த புஸ்தகம் நம்ம பார்க்குறோம். அடுத்து சொல்கிறாரு, ஒரு ஆதரவற்ற ஒரு பெண், எல்லாமே என்னென்னா எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற கண்டிஷனை தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறோம், தேவனுக்கு முன்பாக அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, மண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ சில வசன குறிப்புகள் இந்த முதல் அதிகாரத்தில் இந்த பாயிண்ட்காக நம்ம எடுக்கிறோம். புலம்பல் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசி. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே. பாருங்க, யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இஸ்ரேல் முதல்ல கானான் தேசத்துக்குள்ள வந்து அவங்க ராஜாக்கள்லாம் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க. எரேமியா பாடுறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு சிங்கார பெண் மாதிரி என்ன பண்ணாங்க, அலங்கரித்து காணப்பட்டாங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னா, விதவைக்கு ஒப்பாலானே, யாருமே பக்கபலமாக இல்லை. அதே போல் அந்த நகரத்துக்கு சொல்லி பார்க்கும்பொழுது சீமையில் நாயகியாக இருந்த ஒருத்தங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா, கப்பம் டேக்ஸ் கட்டுறாங்க பாபிலோனுக்கு, மற்ற கவர்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி சீரியர்கள் வந்தாங்க, அசீரியர்கள் வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டேக்ஸ் கட்டக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறாங்களே, இப்படி தனிமையாக கிடக்கிறாங்களே. அது மாத்திரம் இல்லை, தேசத்துக்கும் இந்த நிலைமை. இங்கே சொல்லக்கூடிய விஷயம் பார்க்குறோம், ஆலயமும் கம்ப்ளீட்டாக அங்கே என்ன பண்ணுச்சுன்னா தீக்கு இரையாக்கப்பட்டுச்சு. அப்போ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பனிமூட்டுகளை மாத்திரம் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருன்னா தேசத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார், பாபிலோனுக்கு. கம்ப்ளீட்டாக தேசம் அழிஞ்சு. இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா அங்கே கிளியராக தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், எல்லாரும் பாபிலோனுக்கு போயிருங்க, இஸ்ரேலில் யாரும் என்ன பண்ணாதீங்க, இருக்காது. எரேமியா மாத்திரம் ரொம்ப நாள் இஸ்ரேல் இருந்துட்டு அப்புறம் எகிப்துக்கெலாம் என்ன பண்ணுவாருன்னா போவார். பட் தானியேல், எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாமே அங்கே பிடிச்சிட்டு போயிடறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பட் இந்த டைமில் எரேமியா மட்டும்தான் புலம்புறார். காரணம் என்னென்னா, தேவன் அவர் மட்டும் ஜெருசலேமில் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கார். ஒரு ஆள் இல்லை ஊரில், எல்லாரும் என்ன ஆகிட்டாங்கன்னா, ஒன்று சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்க, இன்னொன்று சிதறடிக்கப்பட்டாங்க, சில பேர் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு புலம்புனா எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலியில் 10 பேர், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் 9 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு உயிரோடு இருக்கார் நடு ரோட்டில். எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய துயரம், அவ்வளோ அருமையான ஒரு தேசம், நகரம், ஆலயம் ஒன்றுமே இல்லை, அப்படியே பாலாக கிடக்குது. தேவன் யோசுவால சொன்ன மாதிரி அவருடைய நீதியான நியாய தீர்ப்பை இங்கே என்ன பண்ணுறாருன்னா செலுத்துறாரு. ஏன்னா அவங்க அந்நிய தேவர்களை சேவிச்சாங்க, தேவனுடைய ஆலயத்தில் தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து வச்சாங்க.
தேவையில்லாத ராஜாக்களோட போய் சம்பந்தம் கலந்தாங்க. எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இங்கே கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பாபிலோனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் வழியில் நடந்து போகிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இஸ்ரேல் தேசத்தை ஜெருசலேமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து எப்படின்னா, என்ன இப்படி இருக்குது, இந்த தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பார்த்து பரிதவிக்கிற கண்டிஷனில் இருக்குது. 12ஆம் வசனம். புலம்பல் 1:12 வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அதாவது அக்கறை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். அதாவது எரேமியா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார், ஜனம் பெருத்த நகரியே அப்படின்னு அவரு புலம்புறார். இப்ப தேசம் எப்படி புலம்புறது, ஜெருசலேம் எப்படி புலம்புதுன்னா, வழியில நடந்து போறீங்களே, என்னோட தான் இவ்வளோ நாளாக சம்மந்தம் கலந்துருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே ஃபீலிங் இல்லையா, நான் அப்படி தனியாக இருக்கேன்னு சொல்லி தேசம் புலம்புற மாதிரியான ஒரு பாடலை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அடுத்த செஷனில் பேசுகிறாங்க. 17ஆம் வசனம் மாத்திரம். 17 சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார், அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். யோசிச்சு பாருங்க, ஒப்பனை எப்படி சொல்கிறாங்கன்னா, சீயோன் தன் கைகளை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தேசமானது ஹெல்ப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கெஞ்சுறாங்க. ஹெல்ப்புக்கு பக்கத்தில் வரக்கு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஹெல்ப்பு கேட்குறாங்க, ஒருத்தர் மட்டும் சர்வை ஆகிட்டு கேட்குறாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு வரலைன்னா அங்கே எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதே கண்டிஷன் தான் யாருக்குன்னா இஸ்ரேல் மக்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் சத்ருக்களுக்கு கட்டளை இட்டார், நீங்கள் பிடிச்சிட்டு போய் எனக்குப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்கப்பான்ட்டு. எருசலேம் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு தூர ஸ்திரீக்கு யாருமே பக்கத்தில் போக முடியாத ஒரு ஸ்திரீ மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு விதவைக்கு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஒப்பாகிறாங்க. இந்த மாதிரி உருவகங்கள், அவ்வளோதான் சாப்டர் 1 முடிச்சிட்டோம் நம்ம. இந்த மாதிரி உருவகங்கள் வந்து நிறைய இந்த அதிகாரங்களில் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது. அப்போ முதல் அதிகாரம் எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமைக்கு உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். அந்த பனிஷ்மெண்ட்டை குறித்து, அந்த நடந்த சம்பவங்களை குறித்து எரேமியா பாடலாக பாடும்போது நிறைய உருவக மொழிகள் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஏழையான விதவை, காதலர்கள் கைவிட்ட ஒரு பெண் மாதிரி, அழுகிற மாதிரி ஒரு பலவீனமான பெண் மாதிரி, பாலாய் போன பட்டணம் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா உருவகமாக நிறையா அங்கே வரிகள் பாடப்படும். ஸோ இதோடைய பிக் பிக்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியராக பார்க்குறோம். இப்போ முதல் அதிகாரத்துடைய சுருக்கம் தான் நம்ம பார்த்துருக்குறோம், ஓகேங்களா? இதோடைய பிக் பிக்சர் என்னென்னா, இங்கே என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கீழ்ப்படியாமை, அந்த கீழ்ப்படியாமைக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. இதோடைய பிக் பிக்சர் என்னன்னா, முதல் முறையாக ஒருத்தர் என்ன பண்ணார், கீழ்ப்படியாமல் போனார். யாருங்க? ஆதாம். அந்த கீழ்ப்படியாமைக்கு இப்போ என்ன நிகழுதுன்னா பனிஷ்மெண்ட். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பாருங்கள். இப்போ புலம்பல் புஸ்தகத்தை அப்படியே காட்ஸ் பிளான்குள்ளே கொண்டு வரோம். முதல்ல தேவன் ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா படைச்சார். படைச்ச மனுஷன் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன மாதிரி அவரும் முதல் என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படியில் பனிஷ்மெண்ட் உடனே வாங்கிட்டார். இந்த ஏதேனை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளில போங்கன்னாங்க. ஸோ இந்த பகுதியில் மட்டும் வாசித்தலாம். கீழ்ப்படியாமை தண்டனைகளை கொண்டு வருகிறது. இஸ்ரேலின் பாவமானது ஆலயம், தேசம், சமாதானம் ஆகியவற்றை இழக்க வழிவகுத்தது. ஆதாமின் கீழ்ப்படியாமை இதே போல மரணம், பிரயாசம் மற்றும் அழிவை கொண்டு வந்தது. பாருங்க, இப்போ ஒப்பிட்டு பார்க்குறோம். இஸ்ரேலுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆலயம் போச்சு, அதே போல் அவங்க தேசம் போச்சு, அவங்களுடைய சமாதானமும் போச்சு. இங்கே அடுத்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமை கூட இதே போல தான். இப்போ ஒட்டுமொத்த மனு குலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மரணம், சமாதானம் இல்லை. அதே போல் அவங்க என்ன பிரயாசம் எடுத்தாலும் அது ஃபைனல் என்னன்னு கேட்டிங்கன்னா அழிவு. இப்போ அப்படியே நமக்கு எடுத்துக்கிட்டா கூட கீழ்ப்படியாமை எதை கொண்டு வரும்? இப்போ நமக்கு தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும், திட்டத்தில் நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியும். எங்கே இருக்குங்க திட்டத்தில்? தெரியணும்னா தலையாட்டணும். திட்டத்துடைய நிறைவில் இருக்கிறோம், சபையுடைய நிறைவு கால பகுதியில் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு கீழ்ப்படியாமை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்டனை இருக்கா? இப்போ நம்ம ஒரு தேவன் கொடுத்த ஒரு பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலை, எதிராக நிற்கிறோம், அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தண்டனை இருக்கா? இருக்கு. சமீபத்தில் ஒரு பாடத்தில் கூட கவனித்தோம் இல்லைங்களா? அதாவது ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எவ்ரி ரியாக்ஷன் நம்ம பண்ணாலும் there is an equivalent reaction வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கு நிறைய உருவங்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு தேவனுடைய கருத்துலேருந்து இன்னைக்கு கிருபையில் மன்னிப்பு கிடைக்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் அதற்குண்டான நீதியை சரி கட்டியே தீருவார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்.
அப்போ இங்கே ஆதாமுடைய கீழ்ப்படியாமை ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு சாபத்தை கொண்டு வந்துச்சு. இதே தான் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கும். விசேஷமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒரு தனி கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் என்னைக்கு அந்நிய தேவர்களை சேவிச்சு கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ தேவன் அவர்களை வச்சு என்ன பண்ணுறாருன்னா நியாய தீர்ப்பு கொடுக்குறார். அது என்ன கொண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சமாதானம் இறந்துதாங்க, ஆலயம் இல்லை, தேசம் இல்லை. அப்படின்னா தாங்கள் என்னெல்லாம் நன்மையாக பெற்றுக்கொண்டாங்களோ அத்தனையும் இழந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ சாப்டர் 1 பிக் பிக்சராக நம்ம எதை பார்க்குறோம்னா, கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா கட்டாயமாக ஜட்ஜ்மெண்ட்டு உண்டு. இது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே இது பொருந்தும். ஆதாம் ஆரம்பித்த அந்த விசாலமான வழி. ஆனால் தேவன் பூமியை அழிக்கிறதுக்காக படைக்கலையே. தேவன் பூமி எதுக்காக தான் படைச்சார்? மனுஷனுடைய குடியிருப்புக்காக. வாசிக்கலாம் ஏசாயா 45:18. ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கிளியரா சொல்றாரு. தேவன் பூமியை படைச்சிட்டு நமக்காக தான் படைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, நான் தான் கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டம் மனு குலத்தை ஆசீர்வாதமாக இந்த பூமியில் என்ன பண்ணணும், வைக்கணும். அது நிகழல. ஆரம்பிக்கும் போதே கீழ்ப்படியாமை எல்லாரும் அந்த அழிவை நோக்கி போகிறாங்க. இது அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது சாப்டர் 1 சுருக்கமாக நம்ம பார்ப்போம். சாப்டர் 2 நிறைய பார்ப்போம். அப்புறம் மற்ற சாப்டர்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்ப்போம். சாப்டர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நடந்துச்சு, அதாவது ஜெருசலேம் பாலா போச்சு. பாலா போனது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நீதியுடைய கோபம், காட்ஸ் ஆங்கர் அப்படின்றாங்க. தேவனுடைய கோபம் அப்படிங்கிறதா சாப்டர் 2க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தலைப்பாக நம்ம வைக்கிறோம். இதில் ஒரு 3 பிரிவுகளாக நம்ம என்ன பண்ணலாம். அப்போ நம்ம எல்லா பிரிவையும் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்கல, ஜஸ்ட் நமக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த 3 பிரிவுகளை நம்ம 2வது அதிகாரத்தை 3 பிரிவாக பிரிக்கணும்னா, செகண்ட் லெமன்ட் என்னன்னா, லெமன்ட் தேவனுடைய கோபம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் தேவன் எதனால எப்படி அப்படின்ற விஷயத்த. ஃபஸ்ட்டு தேவனுடைய கண்ணோட்டத்தில் முதல் 10 வசனங்கள் பேசப்படுது, பாடலாக பாடப்படுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து. அடுத்து மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் இந்த அழிவை குறித்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்த ஒரு 9 வசனங்கள் அங்கே பாடலாக பாடப்படுது. கடைசியாக ஒரு 3 வசனம் ஜெரேமியா துக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா தேவன்ட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். சரி, இந்த சாப்டரில் நிறையா உருவகமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில வார்த்தைகள் நிறையா இருக்குது. நம்ம இந்த புஸ்தகம் நம்ம பர்சனலாக படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சியோன் குமாரத்தின் அவங்களுடைய பாத பீடம்ன்ற ஃபுட் ஸ்டூல், நம்ம ஆங்கிலத்தை அப்படியே தமிழில் போட்டிருக்கோம், பாத பீடம். அப்புறம் இஸ்ரேலுடைய கொம்பை தேவன் சீவிட்டார் அப்படின்னு பேசுவார். நல்லா கொம்பு வச்சுட்டு நல்லா வைராக்கியமாக இருந்தாங்க, அந்த கொம்பை தேவன் என்ன பண்ணிட்டார், மழுங்கடிச்சிட்டார், சீவிட்டார் அப்படின்றாரு. சியோன் குமாரத்துடைய மதில்களெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. அங்கே வாசல்கள் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அடுத்து இந்த சியோன் குமாரத்தியுடைய அழுகைக்கு ஒப்பீடு எப்படி சொல்கிறாருன்னா, கடல், தண்ணி, நதி, இது எல்லாமே எது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வருத்தப்படுறது, துயரப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் தண்ணி ஓடுற மாதிரி என்ன பண்ணுது, அவ்வளோ ஒரு பெரிய வருத்தமாக இருக்குன்றாரு. அதே போல் கார்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கார்டனுங்கிற வார்த்தை ஒன்றும் இல்லை, அந்த வாசஸ்தலம் அருமையாக இருந்த தேவனுடைய அந்த ஆலயம் அங்கே அழிக்கப்பட்டது தோட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அடுத்து எதிரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிக் ஃபெஸ்டிவல் என்னென்னா, உள்ளே என்ன பண்ணலாம், விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அடித்து நாசப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தையும் அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான கீ வேர்ஸை ஒரு 2 வசனத்தை நம்ம பார்க்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலி நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். பாருங்க, இது தேவனுடைய ஒரு கண்ணோட்டமாக நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு அங்கே நிகழும் போது ஜனங்களுடைய கண்டிஷனை பார்க்கும்போது லிட்டரலாகவே நம்ம எடுத்துக்கலாம், இது அப்படி தான் இருக்குது. பிள்ளைகள் தெருவில் கிடக்கிறாங்க, அதே போல் யாருமே கேர் எடுக்க பக்கத்தில் வரல. இங்கே சொல்கிறாரு, அவங்க நொறுங்கிறனால கண்ணீர் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஓடுது அப்படின்றாங்க. அதில் குத்துண்டவர்கள் பாதி பேர் அந்த சிறை பிடிப்பில் அடிபட்டிருப்பாங்கள்ல,
அவங்களுடைய நிலைமையை குறித்து உருவகமாக சொல்கிறாங்க. 12ஆம் வசனம். 12ஆம் வசனம், அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். பாருங்க, இது எல்லாமே ஒரு உருவகமாக பாடப்பட்டது தான். பட் இருந்தாலுமே லிட்டரலாக இது நடந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு சிறை விரிப்பில் அங்கே இவங்க ஒபே பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த ராஜாக்கள் முற்றுகை போடும்போது, ஏன்னா முற்றுகை போட்டார்ல நேபுகாத்நேச்சார், அப்படி முற்றுகை போடும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு கிடைக்காம தன் தாயின் மடியிலிருந்து உயிர் விடுற ஒரு தருணம் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாடலாகவே அங்கே பாடக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த தேசம் இருக்கவே இல்லை. இந்த தேசம் இதற்காக உருவாக்கப்படவே இல்லை. இந்த தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வசனம் நம்ம அடிக்கடி இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்ப்போம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களிலும் உன்னை மாத்திரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பெரிய ஒரு ராஜ குடும்பத்தில் முதற் பலனாக இருந்தவங்க மாதிரி அவங்க. ஆமோஸில் வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ரெண்டுமே சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப பெக்யூலியராக நான் உங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், உங்களை ப்ளஸ் பண்ணுவேன். அதே தருணத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன். நமக்கு இந்த வார்த்தை பொருந்துமா பொருந்தாதுங்களா? உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் ஸ்பெஷலாக தேவன் நம்மளை என்ன பண்ணார், அழைச்சி அவருடைய கம்ப்ளீட் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிட்டார். இப்போ ரிவீல் பண்ண நம்மக்கிட்ட நம்ம நல்லா இருந்தால் தேவன் நல்லா உயர்த்துவார். ஒருவேளை நம்ம ஒபே பண்ணலன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம், வாங்கும். இது இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் நேபுகாத்நேச்சாரோட நிற்கலிங்க. சரித்திரம் தொடருது. இதே ஆவு மாதம் 9ஆம் தேதி இன்னொரு துயர சம்பவம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சு. அந்த தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்தி கட்டினாங்களா? நெகேமியா காலத்தில் எஸ்ராலாம் ரெடி பண்ணாங்களா? அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படியே போகுது இல்லைங்களா? திரும்ப ஆலயத்தை புதுப்பித்து கட்டி, அதுக்கு ஏறுவதோடைய ஆலயம்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக பிரதிஷ்டையின் பண்டிகையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் படிப்போம் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து வரும்போது ஒரு ஆலயம் இருந்துச்சுல, அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டுச்சு கிபி 70. அது நிகழ்ந்தது என்ன தேதி தெரியுங்களா? இதே ஆவு மாதம் 9ஆம் தேதி. அந்த திஷாபா ஆவ் அப்படிங்கிற ஏன் இந்த புலம்பலை அவங்க பாடுறாங்கன்னா, இந்த மாதிரி மேஜரான யூதர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த தேதி. இங்கே 2வது தேவாலயம் போட்டிருக்கோம். நமக்கு தெரியுது ஏரோதுடைய ஆலயம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா அதை ரெனோவேட் பண்ணாங்க, புதுசாக கட்டல, ரெனோவேட் பண்ண ஒரு டெம்பிள். இதுவும் கிபி 70 ரோமர்களால் கம்ப்ளீட்டாக அங்கே தகர்க்கப்பட்டுச்சு. இதை குறித்து மட்டும் படிச்சிடலாம், வாசிக்கும். யூதர்களின் 2வது ஆலயம் பாபிலோனிலிருந்து திரும்பிய பின் எஸ்ரா மற்றும் நெகேமியா ஆகியோரால் கட்டப்பட்டது. இது கிபி 70 ரோமானியர்களால் அழிக்கப்பட்டது. அதுவே இஸ்ரேலில் இருந்து யூதர்கள் நாடு கடத்தப்பட துவங்கியது. தல்முதின், அதாவது ரப்பிகளின் எழுத்துப்பூர்வமான விளக்கங்கள் கூற்றுப்படி இந்த அழிவு ஆவு மாதம் 9ஆம் நாள் தொடங்கியது. மேலும் எரிப்பு ஆவு மாதம் 10ஆம் நாள் முழுவதும் தொடர்ந்தது. பாருங்க, கவனிக்கிறோம். முதல் விஷயம் கானான வேவு பார்க்குற விஷயமும் நடந்தது ஆவு மாதம் 9ஆம் தேதி. நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை அங்கே தேசத்தை கொளுத்துனதும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. இங்கே ரெனோவேட் பண்ண இந்த டெம்பிளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிபி 70 ரோமர்கள் சூறையாட ஆரம்பித்த தேதியும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. இதோட இந்த சரித்திரம் நின்றுச்சா அப்படின்னா நிற்கல. திரும்ப கிபி 100க்கு அப்புறம் இதே ரோமர்கள் காலத்தில் 132-33 ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க. அதோடைய பேர் சரித்திரத்தில் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பார் கோக்பா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ரோமர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக பண்ண ஒரு விஷயம். இந்த கிளர்ச்சி நடந்த அந்த டைமும் எந்த டே அப்படின்றாங்கன்னா the 9th of Av. படிக்கலாம். ரோமானியர்கள் பார்கோப்பா கிளர்ச்சியை நசுக்கினர், பெட்டார் நகரை அழித்தனர் மற்றும் 100,000க்கும் அதிகமான யூதர்களை கொன்றனர். இந்த நிகழ்வு கிபி 132ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் நாள், அதாவது யூத நாட்காட்டியில் ஆவு மாதம் 9ஆம் நாள் அன்று நடந்தது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரே நாளில், அப்போ யூதர்கள் புலம்பாமல் என்ன பண்ணுவாங்க? ஒரே நாளில் தேவன் டார்கெட் பண்ணி தேவனுடைய டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டு நிகழக்கூடிய விஷயம் பார்க்குறோம். இங்கே நம்ம கவனிக்கிறோம், ஜூலை வருது, ஆகஸ்ட் வருது. நமக்கு தெரியும் யூதர்களுடைய நாள் நம்ம மெமோரியிலே பாருங்கள், இந்த இயர் மார்ச் 31 வருது.
இதுக்கு முன்னாடி நாட்களில் ஏப்ரல் மாதம் அனுசரித்தோம், ஏப்ரல் 9, 11 அனுசரித்தோம். ஸோ ஜூலை ஆகஸ்ட்டில் தான் இந்த ஆவு மாதன்றது அங்கே ஃபாலோ ஆகும்னு பார்க்குறோம். இந்த பார் கோர்பா கிளர்ச்சியிலையும் லட்சத்துக்கு அதிகமான யூதர்கள் நசுக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க ரோமர்களால். இது நிகழ்ந்த அந்த ஆரம்ப நாளும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா த 9th of ஆவ். அடுத்து இந்த இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் இயரே இன்னொரு விஷயம் நடக்குது, அதுவும் யூதர்களுக்கு எதிராக தான். அது நிகழ்ந்ததும் எந்த டேட் சொல்கிறாங்க பாருங்கள், வாசிப்போம். பார் கோக்பா கிளர்ச்சியை தொடர்ந்து ரோமானிய தளபதி டர்னஸ் ரூஃபஸ் என்பவர் கிபி 133 ஆண்டு ஆலயத்தின் தளத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதியும் உழுதார். இதுவும் ஆவு மாதம் 9ஆம் நாள் அன்று நடந்ததாக கருதப்படுகிறது. ஸோ தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கொன்னதும் சரி, அந்த ஆலயத்தை சுற்றி உழுதுருக்குறாங்க. இன்றைக்கும் அந்த ஆலயத்தை சுற்றி உழுத ஒரு காட்சி இருக்குது. அதுவும் நிகழ்ந்தது அடுத்த வருஷம் இந்த டேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவு மாதம் 9ஆம் தேதி. இது நம்ம ட்ரெடிஷ்னலாக யூதர்களுடைய சில விளக்கு உரைகளை படித்தாலே இந்த எல்லா ஹிஸ்ட்ரியும் அவங்களே எக்ஸாக்டாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அதே போல் இதுக்கப்புறம் சரித்திரம் நிகழுது. யூதர்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளாக போய் இருக்கிறாங்க. கிபி 70லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் போய் இருந்தாங்க. சில நாடுகளில் போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ரஷ்யா இல்லைங்களா, இது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டிலான யூதர்களை எப்படி துரத்துறதுன்னு பார்த்தாங்க. அப்படி துரத்துன ஒரு நிகழ்வு ஸ்பெயின்லேருந்து யூதர்களை அடித்து விரட்டினாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1400களுக்கு வந்துட்டு, அப்போ 100லேருந்து ஒரு 13 நூற்றாண்டு தள்ளி வரும். 1492 இயர் கோட் பண்ணுறாங்க. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய யூதர்களை என்ன பண்ணுறாங்கன்னா துரத்துறாங்க. யார் வந்து துரத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1492 அங்கே ஸ்பெயினுடைய இளவரசி இசபெல்லா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபெரிடினாட் அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களையும் நாடு கடத்தணும், வெளியே அனுப்பணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி இந்த இயரில் அவங்கள துரத்துன ஈவெண்ட் நடக்க ஆரம்பித்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th of ஆவ். மார்ச் 31 இந்த அக்ரிமெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா சைன் வந்து போடுறாங்க. இது எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவு மாதம் 9ஆம் தேதி. ஸோ இதோட நிற்கல. நம்ம சொல்லிங்களா 5 துயர சம்பவங்கள்னு சொன்னோம். இதுதான் 5 துயர சம்பவங்கள். அதாவது இஸ்ரேல் வேவு பார்த்த இன்சிடென்ட் ஒன்று, நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை கொளுத்துனது ஒன்று, கிபி 70 ஆலயம் கொளுத்தப்பட்டது ஒன்று, பார் கோக்பா கிளர்ச்சி ஒன்று, இப்போ நம்ம பார் கோக்பா கிளர்ச்சிக்கு அடுத்து ஒன்று பார்த்தோம். அதுதான் 5 மேஜராக சொல்கிறாங்க. இதெல்லாம் அடிஷ்னல். ஸ்பெயின்லேருந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு மாபெரும் ஆச்சரியம் என்னென்னா, முதலாம் உலகப் போருக்கும் இஸ்ரேலுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? முதலாம் உலகப்போர் துவங்கின நாள் எது அப்படின்றாங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். காலையில் பார்த்தோன்னா அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதலாம் உலகப்போர் துவங்கின தேதி, யூதர்களுக்கு இணையான அந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டால் 9th of ஆவ். சரி, இந்த வேர்ல்டு வாரில் என்ன யூதர்களுக்கு அப்படின்னா, இந்த வேர்ல்டு வாரில் தான் நம்ம பார்க்குறோம் யூதர்கள் ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு வாருடைய இந்த இனிஷியல் டைம்லேயே யூதர்களுக்கு நிறைய பிரச்சனை. பட் அவங்க தேசம் திரும்ப வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு. பட் இதுவும் அவங்களுக்கு ஒரு துக்க செய்தி தான். காரணம் என்னென்னா, இவங்க எல்லா பக்கம் செட்டில் ஆகியிருந்தாங்க. கொஞ்சம் யூதர்கள் தான் இஸ்ரேலில் இருந்தாங்க. ப்ராப்ளம் பெருசாகும் போது இந்த மாதிரி அகதிகள்லாம் வெளில போங்கன்னு தான் சொல்லுவாங்க. தேவனுடைய திட்டம் தான். பட் யூதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனிக்கும் போது ஒரு மாபெரும் துயர சம்பவம். அது மாத்திரம் இல்லை, இந்த 1914 நடந்த ஒரு விஷயம் தான். அதை மட்டும் சகோதரி வாசிருங்க. 2 இன்சிடென்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஒன்று இருக்குது, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஒன்று இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து யூதர்கள் கான்ஸ்டன்டைன் கேம்பில் போய் ஹிட்லர் காலத்தில் எல்லாத்தையும் கொன்னாங்கன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, 60 லட்சம் யூதர்களை. இவங்களை அந்த கேம்புக்கு கொண்டு போன நாள் எந்த டே அப்படின்னு கேட்டிங்கன்னா the 9th of ஆவுன்றாங்க. வாசிங்க. Germany declares war on Russia August 1st, 1914, that is 9th of Av, resulting in devastated Germany and Europe. Effects continue until eve of July 23, 1942, that is 9th of Av, when the mass deportation begins of Jews from Warsaw Ghetto to Treblinka death camp and the Holocaust. அந்த ஹோலோகாஸ்ட்டை பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கில் யூதர்களை ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா கொன்று கூச்சார். இது பார்க்குறோம். முதலாம் உலகப் போர் ஜெர்மனி சம்மந்தப்பட்டிருந்துச்சு. அங்கேயும் யூதர்களுக்கு ப்ராப்ளம் தான். இது எது வரைக்கும் தொடர்ந்து இருக்குன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் பர்டிகுலராக போலண்டில் இருக்கக்கூடிய வார்சா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துலேருந்து நகர்த்துறாங்க. என்னென்னா, அந்த கான்ஸ்டன்டைன் கேம்ப் அப்படிங்கிற விஷயத்துக்கு யூதர்களை அது நகர்த்தின அந்த ஈவெண்ட் நடந்த இடம். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனது கிடையாது, அது முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூதர்களை பர்டிகுலராக பனிஷ் பண்ண ஆரம்பித்த டே எது அப்படின்றாங்கன்னா, அகைன் யூதர்களுடைய மாசமாக இருக்கக்கூடிய 9th
ஆவுன்ற மாதத்தில் 9ஆம் தேதி. ஸோ நம்ம இந்த ஹாலோகாஸ்ட்டை குறித்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? யூதர்களுடைய வாழ்க்கையில் அவங்களால மறக்க முடியாத துயர சம்பவம். இப்போ நம்ம சாப்டர் 2 வந்து ஹிஸ்ட்ரியை தான் நிறைய பார்த்துருக்கோம். சாப்டர் 2ல் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேங்களா? சாப்டர் 2ல் வந்து நிகழ்ந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு டைம். இதோடைய பிக் பிக்சர் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்க்குறோம், வாசிக்கலாம். தேவன் தம் சிருஷ்டியை நிராகரித்தாலும் மீண்டும் அதை கொண்டு வர நாடுகிறார். அவருடைய நிராகரிப்பு என்பது திருத்துவதற்காகவே தவிர இறுதி தண்டனைக்காக அல்ல. அவர் மீட்பையே விரும்புகிறார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். தேவன் ஏன்னா செகண்ட் சாப்டர் என்னதான் பேசுதுன்னா காட்ஸ் ஆங்கர்னு பார்க்குறோம். தேவனுடைய கோபம் எப்படி இந்த தேசத்து மேலே வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறார். இப்போ தேவன் ஏன் இப்படி கோபப்பட்டு எல்லாத்தையும் அழிக்கிறாருன்னா, இங்கே கிளியராக சொல்கிறாங்க, இது பர்மனண்ட்டான அழிவு கிடையாது. தேவனுடைய நீதியை செயல்படுத்துகிறார். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்படியாமல் போகிறாங்களோ தேவன் ஒரு சின்ன சிக்ஷை கொடுத்து மீண்டும் அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறார் அவங்கள. இப்போ இஸ்ரேல் ஜனங்க நிலைமை அவ்வளோதானா, முடிஞ்சா? 5வது சாப்டரில் பார்ப்போம் இல்லைங்களா? பவுல் சொல்கிறார், அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளி விட்டார். ஆனால் தள்ளி விடல. இங்கே செகண்ட் சாப்டரில் நிற்கிற இப்போ நம்ம தேவன் திரும்ப அவங்களை என்ன பண்ணிக்கிறார், எடுத்துக்கிறார். இதோடைய பிக் பிக்சர் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் அழிவில் சாகலை. ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் மோசமான பின் விளைவுகளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சந்திக்குது. தேவன் தண்டனை என்ன பண்ணிட்டு தான் இருக்கார், கொடுத்துட்டு தான் இருக்கார். நிறைய இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் நிறைய. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க கொத்து கொத்தா விழுகிறாங்க. புதுசு புதுசாக டிசீஸ் வருது. புதுசு புதுசாக மனுஷன் என்ன பண்ணுறான், சாகரான். ஆதாமுடைய கீழ் வடியாமைக்காக சில டிசீஸை குறித்து நம்முடைய சகோதரர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம படிக்கும் பொழுதே புதுசாக இருந்துச்சு. இந்த டிசீஸுடைய பேர் வந்து ப்ரொகேரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த குழந்தையோடைய செல்களில் சில மாற்றங்கள் நிகழும். வயசு சீக்கிரம் ஆகிட்டே இருக்கும். அதாவது 1 வயசுலேருந்து 5 வயசு வர்றதுக்கு அந்த டைமுக்குள்ள அந்த குழந்தைக்கு 20 வயசுக்கு உண்டான வளர்ச்சி வந்துடும். ஆனால் பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்கும். மேக்சிமம் ஏஜ் இப்படி ஒரு டிசீஸில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டானா 13 வயசில் அந்த மனுஷன் செத்துருவான். இந்த இவங்களை வந்து குழந்தையும் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கு, ஆனால் ரேப்பிட் ஏஜிங் இருக்குமா. இது ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய பின் விளைவுனா, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையுடைய பின்விளைவு. தேவனுடைய கோபம் அங்கே நீதியை என்ன பண்ணுறாருன்னா செலுத்துறார். அடுத்து ஃபேட்டல் ஃபெமினல் இன்சோமேனியா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்காதான். ஒரு 40 வயசுக்கு மேலே வரும்பொழுது பர்டிகுலராக இந்த டிசீஸ் ஒரு மனுஷனுக்கு தாக்கிருச்சு அப்படின்னா என்ன நிகழும் அப்படின்றாங்கன்னா, 1 வருஷம் தூங்கவே மாட்டாங்க. நோ மேட்டர் என்ன நீங்கள் என்ன நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும், என்ன நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து பார்த்தாலும், என்ன பண்ணாலும் இவங்க மைண்டு தெளிவாக இருக்கும், தூங்கவே தூங்காது. அதுக்கு என்ன விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்கன்னா, அதாவது 50, 40, 50 வயசு வரைக்கும் இது வந்து வராது. ஒன்ஸ் இந்த டிசீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா த பர்சன் cannot sleep no matter what intervention. அதான் என்ன டிஸ்டர்பன்ஸ், என்ன நம்ம கொடுத்து தலைகளாக உருண்டுபடுத்தாலும், லைட்லாம் ஆஃப் பண்ணாலும், என்ன பண்ணாலுமே இந்த டிசீஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா சொல்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு உயிர் பிழைக்கிறது 50-50 தான் சான்ஸு. இந்த மாதிரி டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் டிசீஸ். ஒரு 50 பேர் உலகத்தில் 100 பேர் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். 1 இயரில் செத்துருவாங்க. நம்ம நிறையா டிசீஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு புதுசாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு டிசீஸ் சொல்கிறாங்க, இது பேர் வந்து ஆர்டைன் கர்ஸ்ன்றாங்க. இப்படி இருக்கிற மனுஷனுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த டிசீஸ் வந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, தூங்கும்போது இவங்களுக்கு சுவாசிக்க தெரியாது. எப்படிங்க? நம்ம தூங்கும்போது நமக்கு சுவாசம் வருதா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வராது, மறந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு கொடுத்தா மட்டும்தான் இவங்களால தூங்கவே முடியும். இதெல்லாம் எதோடைய ஒரு பின் விளைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ஒபீடியன்ட். அப்போ தேவனுடைய கோபம்ன்றது இஸ்ரேல் தேசத்து மேலேயும் சரி, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே நீதியான நியாய தீர்ப்பு தான். அப்போ தேவன் இப்படியெல்லாம் உலக ஜனங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே தேவன் கைவிட போகிறதில்ல. இஸ்ரேலை ஒரு நாள் ரட்சிக்க போகிறார், அதே போல் உலகத்தையும் ஒரு நாள் ரிஸ்டோர் பண்ணுவார். அப்போ காட்ஸ் ஆங்கர் அப்படிங்கிறது வெறுமனே ஒன் சைடு கிடையாது. அந்த ஆங்கர் எதுக்குன்னா மனுஷனை திருப்பி தன் பக்கம் என்ன பண்ணிக்கணும்,
கூப்பிட்டுக்கணும். அப்போ எரேமியா புலம்பல் செகண்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனுடைய கோபத்தை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம், மனுஷனுடைய கண்ணோட்டம், எரேமியாவுடைய சின்ன பெட்டிஷன் கடைசி 3 வசனத்தில் இருக்கு. வசனங்கள் டீட்டெயிலாக பார்க்கல, பட் பொதுவாக ஒரு ஓவர் பிக்சராக இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட்டாக எரேமியா புலம்புறார். இந்த எரேமியாவுடைய ஒரு கிரீஃப், அவருடைய துக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் சாப்டர் 3 அப்படின்னு பார்க்கும்பொழுது, எரேமியாவுடைய துயரத்தை அங்கே 3ஆக பிரிக்கணும். என்ன பிரிக்கிறாங்கன்னா, முதல்ல அவருடைய துயரம், முதல் 20 வசனங்கள், இந்த பெரிய சாப்டர் இது. முதல் 20 வசனத்தில் அவருடைய துயரத்தை பற்றி பார்க்குறோம். அடுத்து அவருடைய நம்பிக்கை, எப்படியாவது தேவன் எங்களை என்ன பண்ணுவார், மீட்டுக்குவார்னு. அடுத்து கடைசியாக அவருடைய ஒரு பெட்டிஷன் கம் ஒரு ப்ரேயரை பார்க்குறோம், கடைசி சில வசனங்கள். இந்த வசன குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3ஆக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம், மேஜர் பிரிவுகளாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஸ்லைட்ஸ் இருக்கும், வேணால் பிரதர்ஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதில் பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதெல்லாம் ஏன் நம்ம போட்டோன்னா, ஒருவேளை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் யாருக்காவது என்ன ஆகும், கொஞ்சம் பயன்படுன்றதுக்காக போட்டிருக்கோம். சினத்தின் மிலாறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல் வசனத்திலே பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய எலும்புகளை தேவன் என்ன பண்ணார், நொறுக்குனார். இதுலேயே வந்து சிங்கம், கரடி போன்ற வார்த்தைகள்லாம் வரும். கொத்தளம், வேலி போட்டிருந்தாரு, கற்களின் சுவர், கரடி, சிங்கம், அம்பு, அம்பரான் தூணி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிண்ணற பாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எட்டி, பருக்கை கற்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே வந்தோம்னா பச்சி, காவட்கிடங்கு, குப்பை, நிறைய வார்த்தைகள். இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையை எரேமியா, நாங்கள் இப்படி இருக்கிற தேவனே எங்களை எப்படியாவது ரிஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய சாப்டர். ஸோ இந்த புஸ்தகத்திலேயே ரொம்ப முக்கியம், இந்த அஞ்சு அதிகாரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இது பொதுவாக தேவனுடைய திட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனம். அந்த 4 வசனத்தை மட்டும் படிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 22, 23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. இது ஜெரேமியாக்கு மட்டும் இல்லை, இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா உணர்ந்து படித்தோம்னா இது நமக்கும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எரேமியா புலம்புறார், நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய. 5 வருஷம் முன்னாடியே அட்மிட் பண்ணிட்டாங்க, பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், பர்சனலாக நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா? 5 வருஷம் முன்னாடியே நமக்கு நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்கோம், நடந்துட்டுருக்கோம். 5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, 10 வருஷம் முன்னாடியே நிறைய நம்ம ஃபீல் பண்ணோம்னா, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பியூர் கிரேஸ். அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கு, புதுசாக இருக்குது. அது பேசுகிறார் எவ்ரிடே ஒரு நியூ பிகினிங் தேவன் கொடுக்குறார் அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் கிருபை. இதை தான் எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே புலம்பலா பாடுறாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா பாடுறாரு. அடுத்து 24, 25. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம ஒரு பெரிய துயரத்தில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபுலேஷன் டைம் பீரியடில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி எரேமியாவுக்கும் சரி, எரேமியா மூலமாக அங்கே தேர்தலாக இருந்த மாதிரி, இன்றைக்கி நமக்கும் தேவனுடைய கிருபையான வசனங்கள் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. ஏன்னா வசனம் எப்படி இருக்குன்னா, தேவன் தான் என்னுடைய பங்கு, அவர் மேலே நான் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கேன், கண்டிப்பாக அவரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி தான் இருப்பார், நன்மையானதான் கொடுப்பாருன்றார். அடுத்து 26, 26ஆம் வசனம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. முக்கியமாக ஒரு வசனம் பார்க்குறோம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு என்ன பண்ணணும். இப்போ எரேமியாவுடைய லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய ட்ரையல், பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. பிரச்சனையில் ஃபெய்த்தை விடல, நம்பிக்கையாக இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவாருன்னா ரட்சிப்பார். விச் மீன்ஸ் என்னென்னா, அந்த ரெஸ்டோரேஷன் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பாருன்றது. இளம் பிரயாயத்தில் என்ன பண்ணலாம், நுகத்தை சுமக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு 3 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் அழிஞ்சிருக்கு,
ஊரே சூறையாடப்பட்டிருக்கு, தேவனை போய் தொழுது கொள்ளானா ஆலயம் இல்லை. அப்படி என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஓப்பன் கிரவுண்டில் கஷ்டத்தின் மத்தியில் எரேமியா தீர்க்கதரிசி இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்ஃபுல்லான வார்த்தைகள் அவரால் உச்சரிக்க முடியுது அப்படின்னா தேவனுடைய கைடன்ஸ்லாம் நடக்காது. பொதுவாக படிக்கும்போதே என்னங்க அப்படின்ட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான்டா வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரி வசனங்கள் நம்மளால் பேச முடியும். அவர் பேசுகிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் கண்டிப்பாக கிருபையின்படி என்ன பண்ணுவார், ஒரு நாள் நமக்கு இறங்குவார். கண்டிப்பாக மனப்பூர்வமாக அவர் என்ன பண்ணுறது, மனுபுத்தனை சிறுமையாக்கி, அதாவது மனுஷனை அடிச்சு கொண்டுறணும்னு சொல்லி தேவன் பண்ணல. அவருடைய தெய்வீக நீதியுடைய டிமாண்டு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாதிரி, அது அடிப்படையில் தான். இப்போ ஜெரேமியா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கண்டிஷன் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. அமைதியாக விசுவாசத்தை கையில் பிடிச்சிட்டு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணுறார். நமக்கும் புதிய ஏற்பாடில் நிறைய வசனங்களுக்கு பிரதர் சொல்கிறார், 37 வசனம் கோட் பண்ண முடியும்னு எழுதுறாரு இந்த பாடம் எழுதுன பிரதர். பொறுமையாக இருங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடில் மட்டும். அப்போ இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் வந்தாலும் இந்த 3rd சாப்டரில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, எரேமியாவுடைய புலம்பல் இதுதான், டைரக்ட் புலம்பல் எரேமியா. ஒரே பாயிண்ட், தேவனுக்கு காத்திருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக அவர் வந்து பர்பஸாக இந்த விஷயத்தை நம்ம லைஃப்பில் அவர் நீ கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுக்காக தேவன் கொடுக்கல, கண்டிப்பாக ஏதோ நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் கொடுத்துருப்பாருன்றதை நம்ம என்ன பண்ணோம், நம்பணும். ஸோ இந்த சாப்டர் 3 உடைய பிக் பிக்சர், சாப்டர் 1 உடைய பிக் பிக்சர் பார்த்தோம், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. சாப்டர் 2 உடைய பிக் பிக்சர் என்னென்னா, தேவன் எல்லாத்தையும் பனிஷ் பண்ணார். இது என்னென்னா, ஆதாமுடைய கீழ்ப்படிதலுக்காக மனுக்குலம் அனுபவித்திருக்கக்கூடிய தண்டனைகள், நிறைய நோய்கள் குறிச்செல்லாம் பார்த்தோம். சாப்டர் 3 உடைய பிக் பிக்சர் என்னென்னா, எல்லாருமே அழிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு தீர்க்கதரிசி மனு குலத்திற்காக, விச் மீன்ஸ் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அங்கே வந்து தேவன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா மன்றாடுறாரு, புலம்புறாரு. அதே போல தான் ஒட்டுமொத்த மனு குலத்திற்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அங்கே எரேமியாவுக்கு என்னவா இருக்காருன்னா நிழலாக காணப்படுறார். இயேசு கிறிஸ்துவும் அழுதார், 2 இடங்கள் என்ன பண்ணியிருக்காரு, அழுதுருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு இடத்துல வந்து மார்த்தாள் மரியாள் லாசரும் மரிச்சிருக்கும் பொழுது மார்த்தாள் ஓடி வரும் பொழுது இயேசு என்ன பண்ணார், கண்ணீர் விட்டாருன்றிருக்கு. இன்னொரு இடத்துல ஜெருசலேமுக்கு நடக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளோ அருமையான தேசம், இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் நகரத்தை பார்த்துன்னு பார்க்கணும். இப்போ எரேமியாவுடைய சேம் கண்டிஷன், எரேமியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும், இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த ஆதாமுடைய சந்ததிக்கும் சரி என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய துக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-42. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எக்ஸாக்டாக கிபி 70 இஸ்ரேல் தேசம் கம்ப்ளீட்டாக சூறையாடப்படுறதை இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஃபீல் பண்ணுறார் ப்ரொஃபட்டிக்கலாக. நீ கொஞ்சம் கீழ் படிஞ்சிருந்து அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பு வராமல் இருக்கும், இதோ உன்னுடைய வீடு என்ன ஆக போகுது, பாழாக போகுது. இதே கண்டிஷன் தான் ஜெரேமியா நடந்து முடிஞ்சோன்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அதை உணர்ந்து நகரத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது கூட அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய குமாரனாக இருந்தார். பூமிக்கு ரேன்சம் கொடுக்கறதுக்காக வந்தபோது கூட ஆதாமுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் மீட்டெடுக்கணும், யாருனாலையுமே முடியல. ஏன்னா சாப்டர் 1 பார்க்குறோம் டிஸ்ஒபீடியன்ஸு, சாப்டர் 2 பார்க்குறோம் டிசீஸ், மனுஷன் சாகிறான். இப்போ இந்த மனுஷனுக்காக துக்கம் கொள்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே எரேமியா இருந்தார். இங்கே எரேமியாவுடைய பொருளாக யார் இருக்கிறாங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கும். ஆனால் அவரு கூட இந்த பூமியில் வந்து எரேமியா எப்படி அந்த ஜனங்களோடு கஷ்டப்பட்டாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து பட்ட பாடுகள்னாலே அவர் என்ன பண்ணார், கீழ்ப்படுதல். வாசிக்கலாம் எபிரேயர் 5:8. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, எரேமியாக்கு நிகழ்ந்த அதே விஷயம்தான். எரேமியா ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஆனால் அவர் அந்த சிறையிருப்பில் கஷ்டப்பட்டார் இல்லைங்களா, அந்த டெசோலேஷன் டைமில். இங்கே இயேசு கிறிஸ்து அவருக்கு இதை தேவையே இல்லை. ஆனாலும் மனு குலத்தை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கும் பொழுது
அவரும் என்ன பண்ணுறாருன்னா பாடுகள் பட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஸோ இந்த பிக் பிக்சரை ஒரு சின்ன சென்டென்ஸில் வாசிக்கலாம். தேவனுடைய பிரதிநிதி துக்கத்தை ஏற்கிறார். எரேமியா எருசலேமின் அழிவுக்காக புலம்பினார், அதாவது துக்கம் அடைந்தார். அதுபோல இயேசு மனித குலத்தின் பாவங்களுக்காக அழுது அவர்களை மீட்க பாடுபட்டார். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக எவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோமோ பார்த்தோம். ஸோ அழுகிறது மட்டும் இயேசு கிறிஸ்து வேலை இல்லை, அந்த மனு குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் அவர் தேவையானது என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டார். 1 தீமோத்தேயு 4:10. 1 தீமோத்தேயு 4:10 இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கிளியராக சொல்கிறாங்க பவுல். இதன் நிமித்தம் என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நிறைய கஷ்டங்கள் இருக்குது சபையுடைய வாழ்க்கையில். ஆனாலும் எல்லா மனுஷங்களுக்கும் விசேஷமாக சபைக்கு ஒன்று, எல்லா மனுக்குள்ளத்துக்கும் ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ரட்சிப்பை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ 3 அதிகாரங்கள் பார்த்துட்டோம் சுருக்கமாக. ஸோ 4வது அதிகாரம் 2வது அதிகாரத்துடைய பேரலல். 4வது அதிகாரத்தில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு 2nd சாப்டர்லேயே பார்த்தோம். அது அங்கே திருப்தி ஆகுது, சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, அந்த சீச் டைம் இருக்கும் பாருங்கள், முற்றுகை போடப்பட்ட காலம், அதை பற்றியும் பேசும் 4th சாப்டரு. அதே போல் இஸ்ரேல் சில நாடுகளுக்கோட சம்பந்தம் கலந்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதோமியர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். யாரெல்லாம் இஸ்ரேலை கைவிட்டாங்களோ, கைவிட்டவங்களையும் தேவன் என்ன பண்ணுவார், தண்டிப்பார் அப்படிங்கிறதையும் சாப்டர் 4ல் பேசுகிறார். சுருக்கமாக 2ஆக நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதல் 20 வசனம் ஜெருசலேமுடைய அழிவு, முற்றுகை போன்ற காரியங்களில் தேவனுடைய நீதி எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து கடைசி 2-3 வசனங்கள் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். யாருன்னா ஏதோம் பக்கத்தில் இருந்த நாடு, ஆனால் சப்போர்ட்டாக இல்லை. இது குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பை கொடுக்குறார். ஸோ இந்த சாப்டரில் நிறையா வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். பொன்மங்கி, சகோதரி வாசிச்சிடுறீங்களா? பொன்மங்கி, பசும்பொன் மாறி, பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள், மண்பாண்டங்கள், திமிங்கலங்கள், தீக்குருவி, இரத்தாம்பரம், குப்பை மேடுகள், சோதோம், நசரேயர், காய்ந்த மரம், உறைந்த மலை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாசியின் சுவாசம், ஆகாயத்து கழுகுகள், பாத்திரம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பர்டிகுலராக நம்ம கன்வென்ஷனுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ். இப்போ கவனிக்கிறோம், 4th சாப்டரில் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. 2 பிரிவாக பார்க்குறோம். ஒன்று ஜெருசலேமுடைய ஜட்ஜ்மெண்ட்டை டீட்டெயில் பண்ணுறாரு, இன்னொன்று ஜெருசலேமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும். மற்ற சப்போர்ட்டிவ் நாடுகள் பர்டிகுலராக ஏதோ அவங்க இல்லை, அவங்களுக்கும் நீதி என்ன பண்ணுவோன்னா சரி கட்டுவன் தேவன் சொல்கிறார். ஸோ வாசிக்கலாம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல். பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரம் ஆயின. பாருங்க, உருவகமாக சொல்லப்பட்டதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். சாப்பாட்டுக்கு சாகாத விட அந்த யுத்தத்தில் எதிரி கையில் அடிபட்டு செத்துட்டா நல்லதுப்பா. ஏன்னா சாப்பாட்டுக்கு சாகிறத என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதே போல் குழந்தைகளை சுமந்த தாயுடைய கைகள் அந்த குழந்தைகளே சமைச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அதை பேசுகிறாரு. ஏன்னா தேவன் தம்முடைய கோபத்தை அங்கே என்ன பண்ணுறாருன்னா நிறைவேற்றார் தேசத்தின் மீது. வாசிக்கலாம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சீயோனில் அக்கினியை கொளுத்தினார். அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. கம்ப்ளீட்டா தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்தின் மீது தேசம் ஒண்ணுமில்லாம என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் ஆதார வசனத்தை கோட் பண்ணோம். அங்கேயே சொல்லப்பட்டுருச்சு, நீங்க கீழ் படிஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் அந்நிய தேவர்களை நீங்க பணிந்து கொள்வீங்க, கட்டாயம் தேசம் நிர்மூலமாக்கப்படும்னாரு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மூலமாச்சு. சரி, இதே தருணத்தில் இந்த யூதர்கள் நம்பி இருந்த மற்ற ஜாதிகள் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் எதாவது பண்ணாங்களான்னா இல்லை. பர்டிகுலராக ஏதோம் இது அவங்களுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசப்பட்ட ஒரு வசனம். புலம்பல் 4:21. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே சந்தோஷித்து களிக்கூறு, பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். அதாவது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இருந்துக்கோ, நெக்ஸ்ட் நீ தான் டார்கெட் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஏன் இந்த ஏதோம் மேலே தேவன் இவ்வளவு ஒரு ரொம்ப ஹார்ஷாக அவருடைய நீதியை செலுத்துறாருன்னா, இதை குறித்து நிறையா சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருக்குறோம். நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் தேசத்தை சூறையாடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோம் நோக்கி போகும்போது இவங்க வழி விடலை. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் சகோதரர்கள் தான், உறவு முறையின் அடிப்படையில். இவங்க தன்னுடைய சகோதரனுக்கு நன்மையும் செய்யலை, சப்போர்ட்டாகவும் இல்லை. இவங்க தங்களுடைய முகத்தை மூடிக்கிட்டாங்க, சப்போர்ட்டிவாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு எதிரிகளுக்கு தான் இவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த ஏதோமியர்கள் செய்த துரோகம், இந்த துரோகத்திற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா பழி வாங்குறார். பாத்திரம் இப்போ இஸ்ரேல் இருக்கு, அழிஞ்சிருச்சு, நீ செய்த துரோகத்துக்காக பாத்திரம் உன்னை நோக்கி இப்போ என்ன ஆக போகுது. இதை குறித்து நம்ம உபதியா புஸ்தகம் நினைக்கிறேன், த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் டீட்டெயிலாக அதை நம்ம பேசியிருப்போம், டிஸ்கஸ் நம்ம பண்ணியிருப்போம், எதனால என்ன ஏதுன்னு. இவங்க சகோதரர் முறை தான், சப்போர்ட் பண்ணியிருக்கணும், பண்ணல. தேவன் சொல்கிறார் உங்கள்கிட்டையும் அந்த நியாய தீர்ப்பு வருதுன்னு பார்க்கும். ஸோ 4th சாப்டருடைய சுருக்கம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மத்தியில் நியாய தீர்ப்பு செலுத்திட்டார். இஸ்ரேல் மத்தியில் மட்டும் இல்லை, ஏதோமுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படிங்கிற பார்க்க. இதோடைய பிக் பிக்சர் என்ன அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். இஸ்ரேலின் அழிவில் களி கூர்ந்தவர்கள் மீது தேவ கோபம் கடந்து செல்லும். இஸ்ரேலை ஒடுக்கிய தேசங்களும் தெய்வீக நியாய தீர்ப்பை எதிர்கொள்வார்கள். பாருங்க, இஸ்ரேலை எந்தெந்த தேசங்கள் ஒடுக்குச்சோ பிக் பிக்சருக்கு வந்துடலாம். கிபி 70 உலகம் எங்கும் என்ன பண்ணாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, நிறைய நாடுகளுக்குள்ள போனாங்க. இப்போ எந்தெந்த நாடுகளெல்லாம் இப்போ கரண்ட் இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம், எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலை ஒடுக்குச்சோ தேவன் அதற்கு இணையான சரியான நியாய தீர்ப்பை என்ன பண்ணுவார், செய்வார். அது ஃபைனலாக வரக்கூடிய யுத்தத்தில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா நிகராக செய்ய போகிறார். இது லிட்ரலாக இஸ்ரேல் தேசத்துடைய எதிரிகள். இன்றைக்கி நீங்கள் கரண்ட்டாக நிறைய நாடுகள் இருக்குல்ல, எல்லா நாடுகளையும் எடுத்துக்கலாம். தேவன் சொல்கிறார், இஸ்ரேல் அங்கே அழியும் போது நீ சந்தோஷப்பட்டீல, இப்போ பாத்திரம் உங்ககிட்ட என்ன ஆகுது, கடந்து வருது, என்னுடைய ஜனத்தை நான் என்ன பண்ண போகிறேன், ரெஸ்டோர் பண்ண போகிறேன்ற. ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோமியர்களை நம்ம யாருக்கு ஒப்பிட்டு பார்ப்போம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் சபை பாபிலோனுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். பாபிலோன் சொல் பேச்சையும் கேட்காதீங்கன்றாரு, கேட்டால் பாத்திரம் அடுத்து அவங்களுக்கு ஒரு அழிவுன்றார். இது எரேமியா பேசுகிறார், எரேமியா 23:16. எரேமியா 23:16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த அழிவுடைய டைம்ல உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவன் சொன்னதை சொன்னாங்க. எசேக்கியேல், எரேமியா, டேனியேல் போன்றவர்கள். அங்கேயே எசனியா, பெலித்தியான்னு சொல்லி 2 மோசமான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. தேவன் சொல்லாத சொன்னாங்க. நம்ம இந்த தேசத்திலே இருக்கலாம், தேவன் இங்கேயே நம்மளை நல்லா என்ன பண்ணுவார் பார்த்துப்பாரு, பாபிலோனுக்கு போவேனான்னு சொல்லி அங்கே பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எரேமியா சொல்கிறார், அவங்களுடைய சொல் பேச்சை கேட்காதீங்க அப்படின்றான். இங்கேயே அதே தான். ஏதோமியர்களுக்கு இணையாக நம்ம யாரை பார்க்குறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாபிலோன் தான். இந்த பாபிலோனுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. இது சுருக்கமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போ 4th சாப்டருடைய பிக் பிக்சர் என்னென்னா, ஜெருசலேமுடைய பனிஷ்மெண்ட்டு, ஏதோமுடைய பனிஷ்மெண்ட்டு. லிட்டரலாக பார்க்குறோம், ஜெருசலேமுடைய பனிஷ்மெண்ட்டு இப்போ பிக் பிக்சரில் AD 70 1948 வரைக்கும் இருக்குது. உலகம் எங்கும் போயிட்டாங்க. சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய நேஷன் ஏதோம் இல்லைங்களா? அப்படின்னா மற்ற எல்லா நாடுகளும், எந்தெந்த நாடுகளும் இஸ்ரேல் தஞ்சம் புகுந்தாங்களோ அந்த நாடுகளையும் தேவன் தண்டிக்கிறாரு. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஏதோமுக்கு இணையாக வருதுன்னு பார்க்கும். ஃபைனல் சாப்டர் என்னென்னா சாப்டர் 5. இதில் கம்ப்ளீட்டாக என்னென்னா, எங்களை எப்படியாவது திரும்ப பழைய நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொண்டு வந்துடுங்க தேவனேன்னு சொல்லி எரேமியா ஒரு பெட்டிஷன் ப்ரேயர் என்ன பண்ணுறாருன்னா போடுறார். ஸோ சாப்டர் 5 தலைப்பு பார்க்கும்பொழுது ஜெரேமியாஸ் ப்ளீட் ஃபார் ரெஸ்டோரேஷன். இது ஜெரேமியான்னு சொல்லலாம், மீந்திருந்தவர்களுடைய ஜெபம் அப்படின்னு சொல்லலாம், இந்த ரெமனன்ட்டுடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை 2ஆக பிரிக்கலாம். சாப்டர் 5 கடைசி சாப்டர் 2ஆக பிரிக்கலாம். 5வது புலம்பில் இருக்கக்கூடிய 22 வசனங்களை எப்படி பிரிக்கிறோம்னா, முதல் ஒரு 18 வசனம் தேவனே எங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கக்கூடிய விஷயம், எப்படியாவது எங்களை என்ன பண்ணுங்க, மீட்டுக்கொள்ளுங்க. இந்த 2 பிரிவுகளாக இருக்குது. ஸோ இதில் பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகள் சகோதரி நீங்கள் வாசிச்சிருங்க. சுதந்திரம், வீடுகள், விறகு, கழுத்து, இளைப்பாறுதல், அசிரியர், தோல் அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று, பிரபுக்களுடைய கைகள், ஏந்திரம், கிண்ணறங்கள், கிரீடம், நரிகள், சிங்காசனம். பாருங்க, இந்த மாதிரி சில
புதிய வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் உன் கழுத்து அடுப்பை போல எப்படி இருக்கு, கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் வாசிக்கலாம். புலம்பல் 5, 19, 20. புலம்பல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? ரொம்ப வருஷம் ஆச்சு தேவனே, எங்களை என்ன பண்ணல. எரேமியா காலத்தில் 70 வருஷம்தான். ஆனால் பிக் பிக்சரை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டு தேவன் என்ன பண்ணல, இஸ்ரேலை ஆல்மோஸ்ட் மறந்துட்டார். நம்ம லாசரு ஐஸ்வர்யவான் பேரபல்ல கூட நம்ம படிச்சிருக்கோம். இதை குறித்து கூட தேவன் இஸ்ரேல் தினங்களை ஆல்மோஸ்ட் மறந்துட்டார். என்னன்னா அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வரட்டும், அந்த பால் கடிப்புக்குள்ளே போயிட்டு வரட்டும்ட்டார். 21, 22. 21ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும் கோபமாக இருக்கிறீரே. அதாவது எப்படி கெஞ்சுறாருன்னா, தேவனே எங்களை எப்படியாவது பழைய நிலைமைக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துடுங்க. எங்கள் மேலே அவ்வளோ கோபமா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்கன்றாரு. ஸோ ஜெரேமியா இந்த 5th சாப்டர் முழுக்க என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு ப்ரேயரில் ஜெரேமியா பிரேயர்னு சொல்லலாம், மீந்திருந்தவர்களுடைய எல்லாருடைய ஜெபத்துடைய குரல்னு சொல்லலாம். எப்படியாவது தேவனை எங்களை மீட்டு எடுத்துக்கங்கன்னு சொன்னார். இந்த குரல் அன்றைக்கே கேட்கப்பட்டுச்சு. தானியேலுடைய நாட்களில் கோரேஸ் ராஜா மூலமாக திரும்ப அவர்கள் என்ன பண்ணாங்க, தேசத்துக்குள்ளே வந்தாங்க, ஆலயம் கட்டினாங்க, இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அழிஞ்சிச்சுல. இப்போ இதோடைய பிக் பிக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, AD 70 கம்ப்ளீட்டாக டெசோலேட் ஆகி போன இந்த இஸ்ரேல் மக்கள் பல வருஷம் ஆச்சு, திரும்ப நாடுக்கு வரல. இப்போதான் பவுல் கேட்குறாரு, இப்படி இருக்க தேவன் இஸ்ரேல் மக்களை கைவிட்டாரா? வாசிக்கலாம் ரோமர் 11:1. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். பாருங்க, முதல் அதிகாரத்திலிருந்து பார்க்குறோம். 5th சாப்டரில் ப்ரேயர் எதுக்குன்னா, எங்களை பழைய நிலைமை கொண்டு வந்துருங்கன்னு கொண்டு வந்தார். திரும்ப உள்ள கிரேக்கர்கள் காலத்தில், நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த பிரச்சனை எல்லாமே அடிமைகளாக தான் இருந்தாங்க. திரும்ப கிபி 70 இதே நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ இதோடைய பிக் பிக்சராக நம்ம என்ன பார்க்குறோன்னா, பவுல் சொல்கிறாரு, அப்படின்னா தேவன் யூதர்களை கைவிட்டாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இல்லை, நான் கூட ஒரு யூதன் தான் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. திரும்ப இந்த யூதர்களை தேவன் என்ன பண்ணுவார்? எரேமியாவுடைய இந்த 5வது சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த புலம்பல் இருக்கக்கூடிய அந்த பிரேயர் தேவன் கேட்குறார். திரும்ப பழைய நிலைக்கு யூதர்கள் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அது வரக்கூடிய நாட்களில் ஆல்ரெடி பாதி நடந்துருச்சு, பாதி வரக்கூடிய நாட்கள் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறித்து சகரியா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க, எரேமியா புலம்புற மாதிரி மேசியாவுக்காக யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே குழந்தை இருந்து அந்த ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா எப்படி ஒருத்தவங்க துக்கிப்பாங்களோ அந்த மாதிரி என்னை நோக்கி பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, யூதர்கள் மேசியாவுக்காக ஏங்குற காலம், மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் பார்க்குறோம். இது இன்னும் சமீபத்தில் நடக்கும்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இது இதோட இனிஷியல் ஸ்டேஜோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் ப்ராஃபஸியில் படிச்சிட்டோம். 1878 என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்பிச்சிருச்சு. தேவன் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி திரும்ப அவர்களை ஒரு தேசமாக என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். இதை குறித்து ஆமோஸில் வாசிக்கலாம். ஆமோஸ் 9:15. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இந்த பர்டிகுலர் ப்ராஃபஸி 1948 அவங்க தேசமாக உருவானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டிஷனை அங்கே குறிக்குது. ஏன்னா ஒரு தேசமாக மாறிட்டாங்க, திரும்ப அதை அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. நேற்று கூட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, வெஸ்ட் பேங்க் சைடு இருக்கிறத நீங்கள் கை வைக்காதீங்க, விட்டுருங்க. நீங்கள் கை வச்சிங்கன்னா யூஎஸோடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டை இஸ்ரேல்லேருந்து எடுத்துருன்றார். அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போது யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் நடுவுலேயே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ திரும்ப என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அமெரிக்கா. இதுதான் நம்ம தீர்க்க தரிசனமாக பல வருஷங்களாக நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க நமக்கு சொல்லி கொடுத்ததை பார்க்கும். இப்போ இங்கே என்ன நிகழுதுன்னா, திரும்ப நான் அவங்கள வச்சுட்டேன்னா எடுக்க மாட்டேங்கிறார். இது எரேமியா காலத்தில் அங்கே டேரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகலை, ஏன்னா திரும்ப எடுத்துட்டார் கிபி 70. இது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா,
1878 ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க, 1948 அங்கே சுதந்திரம் வாங்குறாங்க. அந்த ப்ராஃபஸி இங்கே ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா 1878 இவங்க திரும்ப வந்து அந்த நாடு உதயம் ஆகுன்றதையும் ப்ராஃபஸியாக தேவன் என்ன பண்ணார், பேசியிருக்கார். வாசிக்கலாம். ஓசியா 2:15. ஓசியா 2:15. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். இப்போ எரேமியாவுடைய ஆசை என்ன? தேவனே, நாங்கள் முந்தின நாட்களில் இருந்தது போல் எங்களை என்ன பண்ணுங்க, வெய்யுங்க, எங்களை நினைவு கூறுங்க, எங்களை கைவிட்டுறாதீங்கன்னாரு. இங்கே தேவன் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து அப்போ உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் போது நீ எப்படி பாடுன அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். உனக்கு நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் என்ன பண்ணுவேன். இது ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகானை கொன்னது ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகான் யாருன்னு என்ன பண்ணிடாதீங்க, கேட்டுறாதீங்க. ஆல்ரெடி பல சரித்திரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக. அப்படின்னு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு அன்றைக்கி துக்கமாக இருந்துச்சு. இதை நம்பிக்கையின் வாசலாக கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கையின் வாசலுக்கு ஆங்கிலத்தில் பேர் என்னென்னா கேட் வே ஆஃப் ஹோப். அதோடைய இன்னொரு பேர் என்னென்னா பெட்டாடிக்வா. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் முதல் முறையாக அவங்க ஒரு தேசமாக உருவெடுப்பதற்கு முன்பாகவே சிறிய நகரத்தை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. பெட்டாடிக்வான்னு சொல்லி 1878 அதோடைய விஷயம் கூட மன்னிக்கும். பெட்டாடிக்வா லொக்கேட்டட் இன் டெல் அவிவ். இதோடைய பேர் வந்து கேட்வே ஆஃப் ஹோப்பு. இது எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியா 2:15. அப்போ நம்பிக்கையின் வாசல் அப்படிங்கிறது என்னென்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துடைய பேர். முதல் முறையாக உங்களுக்கு தேசம் இருக்குப்பா, நம்பிக்கையாக உள்ளே போங்கப்பா அப்படின்னு தேவன் அனுமதித்த ஒரு சின்ன ஒரு ஊர் பெட்டாடிக்வா. இதை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி இஸ்ரேல் இருக்கிற நிலைமை. இதுக்கப்புறம் ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகுது. ஜெரேமியாவுடைய ப்ரேயருடைய பிக் பிக்சர் என்னென்னா ரெஸ்டோர் ஆனாங்க. 1948 May 14 இஸ்ரேல் ஒரு தனி நாடாக வந்துச்சு. நிறைய படிச்சிட்டோம், அப்படியே லைட்டாக டச் பண்ணுறோம் போயிடும். இதுக்கப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்னென்னா ஜெருசலேம் தான் வேர்ல்டு கேபிட்டலாக மாறணும் ஃப்யூச்சரில். அப்போ முதல்ல இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் என்னவா மாறணும், கேபிட்டலாக மாறணும். 2017 December 6 இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் டிக்ளேர் பண்ணார், யூஎஸோட எம்பசியெல்லாம் நான் ஜெருசலேமுக்கு கொண்டு போகிறேன், இனிமேல் டெல் அவிவ் கிடையாது கேபிட்டலு, ஜெருசலேம் தான் இஸ்ரேலுக்கு கேபிட்டல்னு சொல்லி அவர் தாவீதின் நகரத்தை என்ன பண்ணாருன்னா கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணார். 2017 December 6 ஒரு விஷயம். இப்படியெல்லாம் இஸ்ரேல் நடக்கும். இது எதுவுமே எரேமியாவுக்கு தெரியாது. எரேமியா என்ன புலம்புறாருன்னா, தேவனே முன்னாடி இருந்த மாதிரி எங்களை நினச்சிக்குங்க, எங்களை விட்டுறாதீங்கன்னார். அன்றைக்கி எரேமியா மட்டும் இல்லை, தானியல் போன்ற அநேக தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய உண்மைத்தன்மை நிமித்தமாக தேவன்கிட்ட அவங்க பண்ண ப்ரேயர். பின்னாடி பவுல் சொல்கிறார், இப்படியெல்லாம் தேவன் கைவிடலை, நானும் ஒரு யூதன் தான் சொன்னார். இந்த பிரகாரம்தான் இஸ்ரேல் ஃப்யூச்சரில் நடந்துருச்சு. பாதி இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கும், ரட்சிக்கப்பட போதுன்றார். வாசிக்கலாம். ரோமர் 11, 26, 27. ரோமர் 11 வசனங்கள் 26 மற்றும் 27. இந்த பிரகாரம் இஸ்ரேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டு நியூ காவனண்ட்டுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் வர்ற ஒரு ப்ராசஸ் அவர் பேசுகிறாரு. இதெல்லாமே தனித்தனி பாடங்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். 28 வசனம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ அன்னைக்கு இருக்கும் பொழுதே அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள, பட் அவங்களுடைய பிலீஃப் எல்லாம் என்னென்னா முற்பிதாக்கள் பார்க்குறோம். ஸோ இது இஸ்ரேல் இப்படி ரசிக்கப்படுது. நம்ம பிக் பிக்சராக பார்க்குறோம். இஸ்ரேல் மட்டும் இல்லை, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார், கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ஆதாம திரும்ப பழைய நிலைக்கு என்ன பண்ணோம், கொண்டு வரணும். என்னைக்கு யூதர்கள் இந்த ஒரு ரட்சிப்புக்குள்ளே வராங்களோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த உலகமும் அந்த ஒரு வெளியரங்கமான ராஜ்யத்துக்கு தயாராகிட்டுருக்கு. அப்போ எல்லா உலக ஜனங்களும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவோ டிசீஸை குறிச்செல்லாம் நம்ம பேசணும். சிலதெல்லாம் புரியாத டிசீஸை பற்றியெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். இது எதுவுமே இருக்காது ஒரு டைம் பீரியடில். இது எதுவுமே இல்லாத ஒரு காலத்தை இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் எதிர்நோக்க இருக்குது. இதற்காக பண்ண ப்ரேயர் தான் புலம்பல் 5. அவர் லிட்டரலாக இஸ்ரேலுக்காக பண்ணுறாரு. நம்ம அதாவது பிக் பிக்சராக பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கிறிஸ்து இயேசு என்னும் ரட்சகர் மூலமாக தேவன் மீட்டெடுக்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இறுதியாக ஒரு 2 வசன பகுதிகளை வாசித்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்.
ஏசாயா 35:10. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இது யூதர்களுக்கும் பொருந்தும், உலக மக்களுக்கும் பொருந்தும். இப்போ ஏன் இது நடக்கலைன்னா, சிருஷ்டியானது என்ன பண்ணுது? மிகுந்த வேதனைப்படுது. வாசிக்கலாம். ரோமர் 11, 22, 23. ரோமர் 11 வசனங்கள் 22 மற்றும் 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதாவது 2 வகையான வேதனை இந்த உலகம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சந்திக்குது. ஒன்று, பொதுவாக உலக மக்கள் என்ன நடக்குது, ஏன் பிறக்கிறோம், ஏன் இந்த நோய் வந்துச்சு, என்ன கண்டிஷனு எதுவுமே தெரியாமல் யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்க கொத்து கொத்தாக விழுந்துட்டு இருக்காங்க. வேதனைக்குள்ளே பல மக்கள் இருக்காங்க. இன்னொருத்தங்க யாருன்னா நம்மளை சொல்கிறாரு, ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட எப்படா சபை வாய்ப்பை ஓடி முடிப்போம்னு எத்தனை நாள் தான் உயிரோடு இருக்கிறதுன்னு என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? யாரும் யோசிக்கல போல. நீ எவ்வளோ நாள் தான் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாமும் சீக்கிரம் அந்த ஒரு ரட்சிப்பின் திட்டத்தில் நம்முடைய பங்கை நிறைவேற்றணும்னு சொல்லி நாமும் என்ன பண்ணுறோன்னா போராட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ இங்கே பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 5th சாப்டருடைய ஃப்யூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட்டு கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அதோடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் மீட்புக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் யுத்தம் நடக்கணும். யுத்தத்துக்கு அப்புறம் உலகம் மக்கள் உயிர்த்தல் ஆரம்பிக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம கோர்ஸ் முடிக்கணும். திரள் கூட்டம், உட்பிதாக்களுடைய ரெசரக்ஷன், இதெல்லாம் நடக்கணும்னு பார்க்கணும். ஆனால் இது பார்ஷியலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சில் ஒரு குரூப் உயிர்த்தெழுந்துட்டாங்க, படிக்கிறோம். இஸ்ரேலுக்கு மீட்பு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா 1878 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஃபுல்ஃபில் ஆகிற கொஞ்சம் டைம் பீரியட் இருக்குது. இந்த டைம் பீரியடில் உலகமும் சரி நம்மளும் சரி ஒரு ப்ரெஷரில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ப்ரெஷரில் இருக்கமா இல்லையா? நேற்றெல்லாம் அந்த ஒரு போஸ்ட்டை ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்தோன்னே 2 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம யூகிக்கிறது சில தீர்க்கதரிசன அடிப்படையெல்லாம் அப்படி புரிந்து கொள்ளுதல். யூதர்களை கைவிட்டுருவாங்க, இஸ்ரேல் மன்னிக்கும், யூதர்களை அமெரிக்கா கைவிட்டுரும், அப்புறம் ரஷ்யா உள்ள தலையீடு ஜாஸ்தி, இதெல்லாம் படிக்கிறோம். இதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டெல்லாம் நிகழ்ந்து நம்ம பேசின பாடங்கள் கேட்ட பாடங்கள்லாம் நடக்குது அப்படின் போது நமக்கே ஒரு பயம் தாராளமாக என்ன வரும். அதான் சொல்கிறாரு, சிருஷ்டியானது என்ன பண்ணுது? உலகம் தவிக்கிற மாதிரி முதல் பலன்கள் வர்றதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? தவிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ 5 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். நிறைய ஹிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய சுருக்கத்தை மீண்டுமாக சகோதரி அந்த தலைப்பை மட்டும் வாசிப்பாங்க, அதை மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். 1st சாப்டருடைய ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல், பேக்ரவுண்டு கிடையாது, ஒரு பிக் பிக்சர் என்ன, பாயிண்ட் நம்பர் 1 மட்டும் வாசிங்க. கீழ்ப்படியாமை தண்டனைகளை கொண்டு வருகிறது. ஸோ கீழ்ப்படியாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீதி நம்ம மீது தேவன் என்ன பண்ணுறாரு? செலுத்துறார். இது இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சு. நேபுகாத்நேச்சார் மூலமாக அந்த பனிஷ்மெண்ட் வந்துச்சு. கரெக்டாக இல்லைங்களா? ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அங்கே மரணம் மற்றும் சாபம் வந்துச்சுன்னு பார்க்குறோம். நம்மளும் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணாலுமே அந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ரியாக்ஷன் தேவன் நம்முடைய லைஃப்பில் என்ன பண்ணுவார்? சில டைம் கிரேஸில் மன்னிப்பார். கரெக்டாக இல்லைங்களா? கிரேஸில் மன்னிச்சா கூட அந்த ரெட்ரிபியூஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டு நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நாள் நம்மளை ஃபீல் பண்ண வைப்பார் தேவன். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2. தேவன் தம் சிருஷ்டியை நிராகரித்தாலும் மீண்டும் அதை கொண்டு வர நாடுகிறார். யூதர்களை அப்படியே அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா கூட அது கிராண்ட் பிளான் கிடையாது. திரும்ப யூதர்களை மீட்டு கொள்வார். அங்கே ஷார்ட் பீரியட்லேயே 70 இயர்ஸ்லேயே மீட்டு கொண்டார். அதே போல் ஒட்டுமொத்த மனுக்குலமும் சரி, மொத்த இஸ்ரேல் மக்களையும் சரி, தேவன் தண்டனைக்குள்ளே கொண்டு போனாலும் அவர் பிளான் அழிக்கிறது கிடையாது. திரும்ப அவங்களுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு பார்க்குறோம். அதை குறித்து நம்ம சாப்டர் 2ல் பார்த்தோம். அடுத்து சாப்டர் 3. தேவனுடைய பிரதிநிதி துக்கத்தை ஏற்கிறார். ஸோ அங்கே தேவனுடைய பிரதிநிதியாக ஜெரேமியா இருந்தார். ஒட்டுமொத்த தேசத்துடைய துக்கத்தையும் தான் சுமந்து தேவன்ட்டு என்ன பண்ணாருன்னா அவர் மன்றாடினார்னு பார்க்குறோம். இங்கே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மாபெரும் பிரதிநிதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறார். இந்த பூமியில் மீட்பின் திட்டத்திற்கு அவருடைய பங்கை என்ன பண்ணுறாருன்னா சரியாக செலுத்துறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். சாப்டர் 4. இஸ்ரேலின் அழிவில் களி கூர்ந்தவர்கள் மீது தேவ கோபம் கடந்து செல்லும். ஸோ அங்கே தேவனுடைய கோபம் அங்கே இருந்துச்சு.
சாப்டர் 2 உடைய கண்டினியூஷன் தான் அங்கே நிகழுது. இஸ்ரேலுடைய முற்றுகையை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. ஆனாலும் ஏதோமியர்களும் அங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்றனால அவங்க மீது அந்த ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகும்னு சொல்கிறார். இது அப்படியே உலகத்திற்கு எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை எந்தெந்த நாடுகளெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ட்ரபுள்குள்ளே கொண்டு போகிறாங்களோ அந்த நாடுகளுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கடந்து செல்லும். பர்டிகுலராக ஏதோமியர்களை அடையாள அர்த்தத்தில் நம்ம பெயர் சபைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். பெயர் சபைக்கு உண்டான நியாய தீர்ப்புமே கட்டாயமாக நிகழும் அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக சாப்டர் 5, தேவனுடைய தயவு அவருடைய குறித்த காலத்தில் புதுப்பிக்கப்படும். தேவன் அவருடைய தயவுள்ள ஒரு இரக்கம் ரைட் டைம்னு ஒன்று வச்சுருப்பார். நம்ம லைஃப்லையும் அப்படி தானுங்க. நம்ம இப்போவே நடக்கணும்னு சில விஷயத்தை என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம், நடக்காது. ரைட் டைம்னு ஒன்று வச்சுருப்பார். அந்த ரைட் டைமில் குறித்த காலத்தில் தேவன் ரிஸ்டோர் பண்ணுவார். அதை திரும்ப பழைய நிலைக்கு என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். இது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 1878 ரைட் டைம் அங்கேருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்குதோ, உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே அங்கேருந்து அவங்களுடைய ரெஸ்டரேஷன் அங்கே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே புலம்பல் புஸ்தகத்தையும் லைட்டாக நம்ம டச் பண்ணிட்டு பேரலாக இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டு பிக் பிக்சராக ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவன் என்ன கொடுக்குறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இறுதியாக இந்த புஸ்தகத்திலிருந்து நமக்கான படிப்பினைகள் நிறைய படிச்சிட்டோம். இருந்தாலும் நமக்கான படிப்பினைகள் என்ன அப்படின்றத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரீகால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். பாடத்தை எங்கே ஆரம்பித்தோம், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு. யோசுவா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 15-16 ஆரம்பித்தோம். இன்றைக்கி நல்லா இருக்கீங்க, கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா தேசம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக போகும்னு சொன்னார். இது லேவியராகமத்திலையும் சொல்லியிருக்கார் 16ஆம் அதிகாரத்தில். அதே போல் நேபுகாத் நேச்சார் காலத்தில் நம்ம விசுவாசிக்கிறது 606 BC-யாக தான் இருக்கணும். அந்த காலத்தில் தேசம் அங்கே சூறையாடப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆலயமும் தீக்கிரையாக்கப்படுது. காரணம் கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை போய் சேவிச்சது. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் இன்ன வரைக்குமே ஒரு நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா திஷாபா ஏவ் அப்படின்றாங்க. அதாவது ஆவு மாதம் 9ஆம் தேதி யூதர்களுக்கு துக்க நாள். அந்த நாளில் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. புலம்பல் புஸ்தகத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாசிப்பாங்க, சத்தமாக வாசிப்பாங்க. அவங்களுடைய துக்கத்தை என்ன பண்ணுவாங்க, தெரிவிக்கிறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அந்த 9ஆம் நாள் ஆவு மாதம் அப்படின்னா, கானான வேவு பார்க்கும் பொழுது 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி நடந்து அவங்க தேசத்தை சுற்றினாங்க இல்லையா, 40 வருஷம் ஆல்மோஸ்ட். அது நிகழ்ந்தது ஆரம்ப தேதியும் அந்த 9ஆம் தேதி ஆவு மாதம். நேபுகாத் நேச்சார் வந்து தேசத்தை அழிச்சதும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. கிபி 70 இஸ்ரேல் தேசம் சூறையாடப்பட்டதும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. பின்னாடி 131வது வருஷம் கிபி 31 அங்கே ரோமர்கள் மூலமாக கோர்பாக் கிளர்ச்சின்னு ஒரு விஷயம் ஏற்படுது. யூதர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க. அது நிகழ்ந்ததும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வருஷமே ஆவு மாதம் 9ஆம் தேதி தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த உழுதுறாங்க, அந்த ஆலயத்தை. அது நிகழ்ந்ததும் ஆவு மாதம் 9ஆம் தேதின்னு பார்க்குறோம். பின்னாடி 1492 அங்கே ஸ்பெயின்லேருந்து யூதர்களை கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறாங்க. அது நிகழ்ந்ததும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே பேரலாக வெளியேற்றிருக்காங்க. பர்டிகுலராக வேர்ல்டு வார் 1 பிகினிங்கும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹிட்லர் வந்து ஹாலோகாஸ்ட் அந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாரு. அப்போ அந்த ஜனங்களை இந்த வார்சாக்கு நாடு கடத்துகிறாங்க, அந்த ஒரு கான்ஸ்டன்டைன் கேம்புக்கு. அவங்கள அனுப்பிச்ச அந்த தேதியும் ஆவு மாதம் 9ஆம் தேதி. அப்போ ஆவு மாதம் 9ஆம் தேதிங்கிறது இஸ்ரேலுடைய துக்க நாள். அந்த துக்க நாளில் தான் புலம்பல் புஸ்தகத்தை படிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி, நமக்கு இன்றைக்கி அந்த நாளாக எடுத்து புலம்பல் புஸ்தகத்தை படித்தோம். 5 அதிகாரம் இருந்துச்சு. 5 அதிகாரத்தில் என்ன இருந்ததுன்றதையும் சுருக்கமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சிட்டோம். இப்போ இறுதியாக அந்த புஸ்தகத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கலாம், ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. புலம்பல் புத்தகம் தேவனுடைய கண்டிப்பானது அன்பிலிருந்து பிறக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது. கரெக்ட் தானுங்க. தேவன் யாரை லவ் பண்ணுறாரோ அவங்களுக்கு அடி என்ன பண்ணுவார், சம்டைம்ஸ் கொடுப்பார், சிக்ஷை கொடுப்பார். அதான் சொல்லுது. அடுத்து தண்டனை, பொறுமை மற்றும் தெய்வீக கருணை மூலம் அவர் கீழ்ப்படிதலை கற்பிக்கிறார், குணத்தை சுத்திகரிக்கிறார் மற்றும் இறுதி மறுசீரமைப்பிற்கு தயார்படுத்துகிறார். அதாவது சம்டைம்ஸ் தமிழ் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தமிழ் தான் இது. கேரக்டர் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை தமிழில் போடும்போது குணத்தை அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய கேரக்டர் நல்லா பாலிஷ் ஆகுது. எப்படி அப்படின்னா தேவன் இந்த மாதிரி அனுபவங்கள் கொடுப்பார். சம்டைம்ஸ் சின்ன பனிஷ்மெண்ட்டில் என்ன கற்றுப்போன்னா அங்கே ஒரு பேஷண்ட் இருக்கும், எண்டூரன்ஸ். அது அப்படியே அது என்ன பண்ணோம், சகிச்சுக்கணும்னு. அடுத்து சொல்கிறாரு, அதில் தேவனுடைய கிருபையின் கரத்தை பார்ப்போம். அவர் எப்படியெல்லாம் நம்மளை தாங்கினார் இந்த கஷ்டமான டைம்லன்னு.
அது நமக்கு ஒரு ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்கும். இனிமேல் இந்த தப்பை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. அது நம்முடைய குணங்களை என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எரேமியா அங்கே புலம்பல்லிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்னா 3 பாயிண்ட்டு. 1, பொறுமை. எவ்வளவு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா பொறுமையோடு அதை என்ன பண்ணணும், சகிக்கணும். நல்லா யோசித்து பார்த்தா இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம், ரூட் காஸ். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் தான் வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து 2வது, எவ்வளோ பெரிய கடினமான காலங்களை நம்ம கஷ்டப்பட்டாலும் தேவனை முழுமையாக நம்பணும், வேறு யாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. 100% நம்ம தேவனை என்ன பண்ணணும். சரி, ஏதோ ஒரு இதுக்காக தேவனை அனுமதிச்சிருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அவர் கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கலாம். அப்படி மட்டும் இல்லை, 3வது சொல்கிறாரு, வெயிட் பண்ணணும். எத்தனை வருஷம்? எரேமியா 70 வருஷம். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளே அரௌண்ட் 100 வருஷம் தான். 70 வருஷம் அங்கே என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணோம். தேவனை நம்பினாங்க, திரும்ப கூட்டி சேர்த்தார். இஸ்ரேல் ஜனங்கள் சரித்திரத்தில் அவங்க நம்பினாங்க 18 நூற்றாண்டு திரும்ப தேவன் ஒரு நாடா. சில பேருக்கு சரித்திரமே தெரியாமல் இது பாலஸ்தீனியர்கள் நாடுன்னு இன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க. அவங்க நம்பினாங்க, வந்தாங்க. அதே போல தான் நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, தேவன் நம்பி இந்த ஒரு அழைப்புக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு வந்துட்டார். எவ்வளோ பாடுள்ள அனுபவங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம நம்ப வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பொறுமை. 2வது, தேவன் அழைச்சிட்டு தான் வந்திருக்கார், இந்த பாதையிலையும் அவர் தான் நடத்துகிறார். கண்டிப்பாக இது நன்மைக்காக தான் இருக்கும், நம்பணும் தேவனை. 3வது, வெயிட் பண்ணணும். நாளைக்கே பிரச்சனை சால்வ் ஆகணும்னு என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. தேவன் ஏற்ற காலத்தில் ஒரு திரும்ப கொடுத்தல் வச்சுருப்பார். அந்த திரும்ப கொடுத்தலுக்காக பொறுமையோடு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணணும். ஸோ இந்த காரியங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நமக்கான படிப்பினைகளாக நாம் கற்றுக்கொண்டோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ கேட்ட பாடத்தை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.